அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஜிடிஆர்பி யூனிட் 2ஓட ஆடட் கண்டென்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், புதுசாக ஆட் பண்ணது. ஸோ மோரார்லெஸ் இந்த பார்ட்டோட நமக்கு நியூவாக ஆட் ஆன விஷயங்களை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூனிட் 2வை பொறுத்தவரையில் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் யூனிட் 1க்கு அனுப்பியிருக்கோம், ஒரு 35 பேஜஸ். அது யூனிட் 1ஓட ஆடட் கண்டென்ட். பழைய கண்டென்ட் என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். யூனிட் 1ம் யூனிட் 8ம் மெர்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ யூனிட் 2வை பொறுத்தவரையில் ஆல்ரெடி நீங்கள் ரிசீவ் பண்ண மெட்டீரியல் இருக்கக்கூடிய யூனிட் 2வில் என்ன நான் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது மிஸ் ஆகிருந்தா அந்த பேஜ் நம்பர் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குங்க. அது போட்டோன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தில் எதை யூனிட் 2க்கு நம்ம எடுக்க போகிறோங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவோம். ஸோ யூனிட் 2வை பொறுத்தவரையில் ஒன்ஸ் மோர் நான் சொல்லிடுறேன், யூனிட் 7ஓட பெரும்பகுதி கண்டென்ட் தான் யூனிட் 2வில் இருக்கும். ஓல்டு புத்தகத்துடைய யூனிட் 7உடைய மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் இப்போ யூனிட் 2வில் இருக்கு. அது மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எல்லா கல்வியாளர்களுமே உள்ள வந்துடுறாங்க. ஒரு கல்வியாளர் தான் ஏதோ டெலிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் புதிய சிலபஸ்க்கும் கம்பேர் பண்ணுற போது. அது போக 3 கல்வியாளர்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்கவும் போகிறோம். ப்ளஸ் அது போக நமக்கு இந்த வேதகால பீரியடையும் கொஞ்சம் படிச்சுக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோஸையும் நம்ம இதுக்கு முந்தின டேஸ்ட்ல நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 3 வீடியோஸ் போட்டிருந்தோம், 4 போட்டிருந்தோம், ஒன்று ரிப்பீட் ஆயிடுச்சு, காலையில் ஒன்று டெலிட் பண்ணிட்டேன். அதில் வேதாவோட அறிமுகங்களை, இனோவேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அதனை தொடர்ந்து 2 கல்வியாளர்களையும் நம்ம பார்த்தோம். அது சார்ந்து தேர்வும் கூட எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இனி இப்போ பார்க்கக்கூடியது தான் அடுத்த தேர்வுக்கு நம்ம போர்ஷனாக வச்சுக்கலாம். கூட அந்த இன்னொரு கல்வியாளரையும் காலையில் நான் உங்களுக்கு வெப்சைட்டில் ஏற்றிடுறேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இனி இப்போ பார்க்கக்கூடிய இந்த எஜுகேஷன் பிலாசபிலிருந்து கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப் முடிகிற வரையிலும், ப்ளஸ் நாளைக்கு காலையில் ஒரு மிஸ் ஆன அந்த கல்வியாளரும் ஏற்றிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூனிட் 2 முடிஞ்சது. அடுத்து நம்ம யூனிட் 3யும் அங்கே ஆல்ரெடி ஒரு 16-17 வீடியோஸ் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஷெடியூல் என்னங்கிறது சொல்லிடலாம். இந்த சமயம் வரைக்கும் உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக யூனிட் 1 வந்தாச்சு, யூனிட் 2 வந்தாச்சு. இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 2வும் கம்ப்ளீட்டட்னு வச்சுப்போம். ஸோ இந்த நான் டேட்டு போட்டுங்கிறதுக்கு மேலே ஒரு ஹாஃப் பேஜை ஏதோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் அப்படியே படிச்சுக்காங்கன்னு சொன்னோம். மோரர்லெஸ் ஏற்கனவே பார்த்ததுடைய ஒரு அப்ட்ராக்டாக தான் அது கீழே இருக்கிறதும் இருக்குங்க. அது நீங்களே படிச்சுக்காங்க. தொடர்ந்து நாம் இப்போ பிலாசபி அப்படிங்கிற லெசனுக்குள்ள தான் இருக்கோம். தத்துவத்தில் கல்வி தத்துவத்தினுடைய அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இதை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 2008 டயட் எக்ஸாம் நடந்ததுல இதே பாயிண்ட் வந்திருக்குங்க. ஐ திங்க் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஓ எக்ஸாம்னு ஒன்று இருந்ததுங்க ஆரம்பத்தில். டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்டரி ஆஃபீஸர், எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் டிஆர்பி போர்டு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிசி நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையில் 200 மார்க் நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பகுதி சப்ஜெக்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு சைக்காலஜி ஆட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் சப்ஜெக்ட் இருந்ததுங்க 200 மார்க்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசி கிட்ட டிஓ எக்ஸாமை ஒப்படைச்சு இன்னைக்கு அதில் ஒரு பிலிம்ஸ் பாஸ் பண்ணி தொடர்ந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, டிஸ்கிரிப்ட் டைப் இதெல்லாம் எழுதி ஒரு 4 பேப்பர் பக்கம் எழுதி 1020க்கு மார்க் போட்டு இப்போ ரீசெண்டாக அந்த டிஓஸ் எல்லாம் பேட்டர்னே மாற்றிட்டாங்க. அப்போ 2008ல் இந்த கேள்வி வந்திருக்குங்க. Which one of the following is not a main essence of the education philosophy அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி தத்துவ கூறில் அடங்காத ஒரு சாரம்சம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த 4ல் 3 கொடுத்துட்டு 1 மிஸ் மேட்ச் மாதிரி அந்த கொஸ்டினை செட் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த 4மே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எஜுகேஷன் பிலாசபி, கல்வி தத்துவம் எதை சொல்லுது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 படிச்சு பாருங்க, எஜுகேஷன் ஆஸ் ஏ growth. ஜஸ்ட் இதில் நிறைய மெமரைஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குங்க. மொரலஸ் நம்ம கையில் இந்த பார்ட்டை பொறுத்தல சைக்காலஜினா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஜுகேஷன் பார்ட்டில் உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சா போதும். அதை வச்சு உங்களுடைய மனசக்தியை பொறுத்து இந்நேரம் மெட்டீரியல் அனுப்பின உடனே பாதி டீச்சர்ஸ் ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்துட்டு அண்டர்லைன் பண்ணி நீங்களாவே இந்த லெசனை முடிச்சிருக்கலாம். பெருசாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் ஒருக்கா சொல்லும்போது அதை நீங்கள் காதில் கேட்டு இந்த பாயிண்ட்லாம் முக்கியங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு 1/2 hour 1 hour உட்காராமல் என் கூடயே படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும்.
ப்ளஸ் கொஞ்சம் மெமரி கெப்பாசிட்டி இல்லாதவங்க தொடர்ந்து 2 ரவுண்டு 3 ரவுண்ட் படிக்க ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ நம்பர் 1 எஜுகேஷன் ஆஸ் எ growth. கல்வி மனிதனிடம் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பிலாசபி சொல்லுதுன்னா தொடர் வளர்ச்சியை. அப்ப நீங்க எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆஸ் எ growthன்னு போட்டாங்க. இதுதான் நமக்கான கீ பாயிண்ட்டுங்க. கல்வி அப்படிங்கிறது மனிதனுடைய தொடர் வளர்ச்சிக்கு மிக முக்கிய அம்சம். இதெல்லாமே ஒண்ணும் கஷ்டப்பட தேவையில்ல. இத பார்த்தாவே டிக் பண்ணிடலாம். ஆயினும் கூட புத்தகத்துல இருக்கிற வார்த்தைக்கு முன்னுரிமை குடுக்கணுங்க. இந்த 4 பாயிண்ட் தவிர வேற எதுவும் எஜுகேஷன் பிலாசபில வராதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா வரும். அங்க இருக்கிறதுல எது சூட்டபிள் ஆகல, எது மோஸ்ட்டா ஷூட் ஆகுது, அந்த மாரி கண்டுபிடிக்கிறது தாங்க நம்மோட வேலை. அடுத்தது எஜுகேஷன் ஆஸ் எ லைஃப் 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை அனுபவ கல்வியை கொடுப்பது தான் தத்துவம். அப்ப தத்துவம் எஜுகேஷன் கிளாஸ்ல என்ன சொல்றேன்னா, எஜுகேஷன் ஆஸ் எ லைஃப் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அனுபவ கல்வி அப்படிங்கிறோம். இத பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பேசியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்டு கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே நம்ம பேசியிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டு கரிக்குலம். எக்ஸ்பீரியன்ஸ்டு கரிக்குலம். தமிழாக்கம் பண்ணீங்கன்னா, அனுபவ கலை திட்டம். நெறைய முறை நான் இந்த வார்த்தைகள்லாம் எழுதுறதுக்கு காரணமே, ஏற்கனவே இந்த வார்த்தைய எழுதியிருக்கேன். இப்பவும் ஒருக்கா எழுதுறேன். ஸோ, அதனால 2, 3 முறை எழுதும்போது அது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக. எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலத்த சொன்னவர் ஜான் டூயி. இது தனிப்பட்ட முறையில டிஆர்பில வினாவாவே தொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு பிலாசபில வருதுங்கிறாங்க. 3வது பாருங்க, எஜுகேஷன் ஆஸ் எ சோசியல் எஃபிசியன்சி. சமூக திறன்களை மேம்படுத்தும் ஒரு சக்தியாகவும் பார்க்கப்படுது. சமூக திறன்களை மேம்படுத்துதல். அது 3வது பாயிண்ட். 4வது எஜுகேஷன் ஆஸ் எ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். தொடர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா புதுப்பிக்கிறது. எத? அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பித்தலே கல்வி. சார் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அடுத்த எக்ஸாம் சப்போஸ் எனக்கு சக்சஸ் ஆகல. அடுத்த எக்ஸாம்ல நாம் பெற்ற அனுபவத்த தான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஹிட்லர் சொன்ன மாரி, தனக்கு நேர்ந்த அவமானங்களை மட்டுமே சேகரித்து வையுங்கள். அதுவே நம்மை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னாரு. முதல்ல நமக்கு அவமானம் வருது பாருங்க. அத சேகரிச்சு வைக்கணும். நம்ம ஒரு 4 பேர் ரூம் போட்டு படிச்சிருப்போம். அதுல ஒருத்தர் செலக்ட் ஆயிருப்பாங்க. 3 பேர் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அப்ப தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க நம்ம கோட்ட விட்டோம், அவரு எங்க போனாரு, அவரு எவ்வளவு சக்சஸ் ஆனாரு, அந்த மாரி பார்க்கணும். பெரும்பாலும் இந்த மாரி கொஞ்சம் பணம் செலுத்த முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. அதுல பணத்த ஷேர் பண்ணிப்பாங்க. 4ல ஒருத்தர கோச்சிங் சென்டர் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அவரு மறுபடியும் இங்க வந்து நமக்கு சொல்லிக் குடுப்பாரு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய இடங்கள்ல நான் பார்த்தும் இருக்கேன். ஸோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த ஆள் சைன் ஆகுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல எப்பவுமே ஏன்னா அங்க ஒருத்தர் அவரு கேட்டுறாரு, நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. ஸோ அந்த மாரிலாம் நடக்கும் சில இடங்கள்ல. அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டு, அடுத்த முறை நம்ம கொஞ்சம் சுதானமா யோசிச்சு செயல்படணும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷன் பிலாசபியுடைய சில அடிப்படை கூறுகள் அப்படிங்கிறாங்க. இத எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில மைண்ட்ல நிறுத்த முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் அந்த 4 பாயிண்ட் ஏறும். ஏன்னா, இதுக்கு எந்த ஒரு தொடர்ச்சியும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாதுங்கிற மாரி, இது நீங்களாவே படிச்சு முயற்சி பண்ணி மைண்ட்ல நிறுத்த வேண்டிய பாயிண்ட் தான் இது. ஸோ போயிடுவோம். தொடர்ந்து இப்ப நம்ம அடுத்து ஒரு 3 கல்வியாளர்கள். ஒரு இந்திய தத்துவவாதியும், 2 மேற்கத்திய தத்துவவாதிகளையும் இந்த ஆண்டு சிலபஸ்ல கூடுதலா குடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வருவோம். இந்த வருஷம் ஆட் ஆயிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர பத்தி பார்க்க போறோம். இதுதான் நம்பர் 1 சுவாமி விவேகானந்தர். பெரும்பாலும் இதுல என்ன மாரியான கேள்விகள் கேட்பாங்கறதெல்லாம் கெஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருங்க. விவேகானந்தர் எந்த வருஷம் அந்த மாரி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. எங்க பொறந்தாரு அப்படின்னு கேட்கலாம். பிறகு சாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் குடுத்திருக்காங்க. நரேந்திரநாத் தத்தா. அவருடைய சாமி விவேகானந்தர் அப்படிங்கிறது இப்ப மாத்துன பெயர். இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். நரேந்திரநாத் தத்தா. இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. பார்த்துக்க நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். பட் வருஷம் பார்த்துக்கலாம். அல்லது எந்த ஊர்ல பிறந்தார் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ரூசோ, பிரஃபல் இவங்கலாம் இருக்கிறம்போது ஊர் பேர் கேட்டதுமே உண்டுங்க. ஸோ பிரெஞ்சுல ரூசோ எங்க பிறந்தார்? அந்த மாரி கேள்வியெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில சாமிஜி அவர்கள் வந்து 1863ல கல்கத்தாவுல பிறந்திருக்கிறார். ஜனவரி 12ஆம் தேதி. ஸோ இது கேட்பாங்க உங்களுக்கு டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்லயும் அத கேட்கலாம். அவருடைய பிறந்த தினத்த தான் நம்ம நேஷனல் யூத் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இங்க ஒரு கீ பாயிண்ட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க. நேஷனல் நேஷனல் யூத் டே.
தேசிய இளைஞர் தினம் எந்த நாள்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இது வாய்ப்புள்ள கேள்விதான். டேஸ் அண்ட் ஈவெண்ட்ல தேசிய இளைஞர் தினம், இளைஞர்கள் தினம். அது கரெக்டா பார்த்து தமிழ் எழுதிக்காங்க. தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னா இவருடைய பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி செலிப்ரேட் பண்றாங்க. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா கல்கட்டாவில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அதே போல இவருக்கு குரு, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க, எல்லாம் தேவைங்க. இவருடைய குரு யாருன்னு பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது பிடிச்சிடலாம், இதெல்லாம் பெரிய பாயிண்ட் கிடையாதுங்க. நிறைய நம்மலாம் கொஞ்சம் ஆன்மீகத்துல அறிவு உள்ளவங்க இதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இவருடைய இவருடைய குருவா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு பேர் கூட உண்டுங்க, புனை பெயர் அப்படின்னு கேட்கலாம். புரட்சி துறவி அப்படின்ற ஒரு புனை பெயர் உண்டு, மேல எங்கேயாவது எழுதி வச்சுக்காங்க. புரட்சி துறவி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரிஷி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். தாகூர ரிஷின்னு சொல்றாங்களா அல்லது காந்திய தாகூர் பேரெல்லாம் படிச்சு பாருங்க அங்க போய். ரிஷி யாரு, துறவி யாரு. ஆனா புரட்சி துறவி என அழைக்கப்பட்டவர் சாமிஜி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. புரட்சி துறவி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற வினாவை நீங்க தேடினீங்களா சுவாமி விவேகானந்தர்னு சொல்லுங்க. அவருடைய குரு யாருன்னு பாத்துக்காங்க, டேட்டு பாத்துக்காங்க. பாருங்க, இப்போ நீங்க கேள்வி நேரத்திலேயே பாதி விஷயங்களை நீங்க கொண்டு போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகு அடுத்து பாருங்க, ராமகிருஷ்ண மடத்தை இவர் வந்து நிறுவுறார். இது எங்க இருக்குன்னு கேட்கலாம். ராமகிருஷ்ணா மிஷன் இனி 1897ல ரைட்டுங்களா, அதை நிறுவுறார். ஸோ அப்ப அவருடைய குரு இறந்ததுக்கு அப்புறம் இங்க ராமகிருஷ்ண மடத்தை வந்து நிறுவுறார், பேலூர். அதையும் நான் வச்சுக்காங்க பிளேஸ் கேட்டாங்கன்னா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகே, 1897ல வந்து ராமகிருஷ்ண மடத்தை வந்து அவர் நிறுவுறார் பேலூர்ல. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கூட இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். இந்த இயரை கூட பின்னாடி நம்ம எம்சிக்யூலயே செட் பண்ணியிருக்கேன். 1893ல சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டுல, மத மாநாட்டுல இந்தியா சார்பாக இவர் தான் கலந்துக்கிறார். அங்க அவர் அந்த டயலாக் ஆரம்பிச்ச விதம் இன்ன வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு உலக புகழ் பெற்றார் அப்படிங்கிறத, சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ அப்போ அமெரிக்காவில் சிகாகோவில் நடைபெற்ற உலக மத மாநாட்டில் இந்தியா சார்பாக இவர் தான் கலந்துக்கிறார். பாருங்க, ரெப்ரசன்டட் இன் இந்தியா இன் 1893 சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1893ல சிகாகோவில் நடைபெற்ற உலக மத மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு முழக்கமிட்டார் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம். அதை ஒருக்க இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணிக்காங்க. இப்போ இதில் பாருங்க, அடுத்தது நம்ம ஹெட்டிங் வைஸாகவே போட்டிருக்கோம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பிலாசபி, எஜுகேஷன் பிலாசபி. ஒரு கல்வியாளருக்குமே நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த கல்வியாளர் கூட எஜுகேஷனல் பிலாசபி அப்படிங்கிறதா நம்ம முக்கியமா பெரும்பாலும் அந்த பாயிண்ட்ல புகுந்து கேள்வி கேட்பாங்க. எஜுகேஷன் பிலாசபி, இவருடைய தத்துவம் என்ன, கல்விக்கான இவருடைய தத்துவம் என்ன, இது ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்பர் 1 என்ன வருதுங்கிறத பார்ப்போம். பேஸ்ட் ஆன் வேதாந்தா அண்ட் யூனிவர்சல் ரிலிஜன். அப்போ வேதாந்தம் மற்றும் உலக மத ஒற்றுமையின் மீது அதிக அடிப்படையான அல்லது அதிகப்படியான அடிப்படை நம்பிக்கையை கொண்டிருந்தார். அப்ப இதை பார்த்து வச்சு இந்த வார்த்தையவே கொடுத்துட்டு ஆள் பேரை கீழே போடுவாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம். இது வந்து அரவிந்தருக்கு போகுமா, காந்திக்கு போகுமா, அல்லது ராமகிருஷ்ணா இவருக்கு குருஜிக்கு வருமா, சாரி சுவாமிஜிக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கேட்ச். இந்த 3 நாட்களுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட கொட்டேஷன்ஸோ பிலாசபியோ வருங்க. அப்போ வேதாந்தம் மற்றும் உலக மத ஒற்றுமையின் மீது அடிப்படை நம்பிக்கை வச்சிருந்தார். அது அடிப்படையா அதுதான் பிலாசபியா கொடுத்திருந்தது யார் அப்படின்னு கேட்கலாம். சாமிஜி. நீங்க தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும் சரிங்க. புரியாதவங்க ரெண்டுமே பக்கம் பக்கம் எது ஈஸியோ அதை படிச்சுக்காங்க. அது பாருங்க, 2வது பாயிண்ட், எதன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிலீவ்டு ஜீவா இன் சிவா அப்படிங்கிறோம். ஜீவன் சிவன் மனித சேவையை கடவுள் சேவையாக அவர் வந்து
நம்பினார் அப்படின்னு. அப்ப இதை கூட அண்டர்லைன் பாயிண்டாவே போட்டு வச்சுக்காங்க, கேட்கலாம். ஜீவன் சிவன் மனித சேவை, மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையாக கருதிய இந்திய தத்துவவாதி யார் அப்படின்ற கேள்விக்கு நீங்க விடை தேடிக்கணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் படிச்சு மட்டும்தான் காட்டுறேங்க, நீங்க 2 முறை படிங்க. சப்போர்ட்டட் ரிலிஜியஸ் டாலரன்ஸ் அண்ட் ஹார்மோனி. அப்ப மத சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், ஒற்றுமை, பாருங்க மத ஒற்றுமையை வலியுறுத்தினார் அப்படிங்கிறோம். அப்ப மத சகிப்புத்தன்மையையும் ஒற்றுமைக்கும் பாடுபட்ட ஆன்மீகவாதி, தத்துவவாதி, இந்திய தத்துவவாதி யார் அப்படிங்கிற கேள்விக்கு 3வது பாயிண்ட் எடுத்துக்கலாம். நிறைய இருக்குங்க, நீங்க புத்தகத்துல படிக்க படிக்க வரும். அதுல கொஞ்சம் கொட்டேஷன் ஃபேமஸா இருக்கிறது, இதெல்லாம் என்னுடைய பார்வையில முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம். அட்வொகேட்டட் நேஷனலிசம் த்ரோ த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஆன்மீக மதிப்புகளின் மூலம் தேசிய உணர்வை வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறோம். அப்ப தேசிய உணர்வு ஏற்கனவே இங்க நம்ம யூனிட் 2 நீங்க அனுப்பின மெட்டீரியல், நான் அனுப்பின மெட்டீரியல பாருங்க, அங்கேயும் ஒரு தேசிய உணர்வு மூலம் தான் மனிதத்தை வளர்க்க முடியும் இமாயன் கபியூர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த மெட்டீரியலையும் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி படிங்க. தேசிய உணர்வுனா டக்குன்னு சாமிஜிக்கு வந்துடக்கூடாது, அந்த மெட்டீரியலையும் படிச்சு பாருங்க. அப்போ உலக மனப்பான்மையை அல்லது தேசியத்தை உணர்வின் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும், யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. நேருஜி சொன்னாரா, இந்திரா காந்தி சொன்னாங்களா, ஹிமாயன் கபீர் சொன்னாரா, சாமிஜி சொன்னாங்களா? இந்த வார்த்தைகள் ஆன்மீக மதிப்புகளின் மூலம் தேசிய உணர்வை வளர்க்க முடியும் அப்படின்னா சாமிஜி கிட்ட தான் நீங்க வரணும். ஸோ இந்த 4 பிலாசபியை பார்த்துக்காங்க. தொடர்ந்து அந்த 4 பிலாசபிக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய சில எஜுகேஷனல் பிலாசபியும் கொடுத்துருக்கோம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிலாசபி என்னன்னு படிச்சு பாருங்க. இது டிஆர்பிலே கேட்டாங்க. இதுல 2 கேள்வி டிஆர்பி கேள்வி இருக்குங்க. இந்த எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஆல்ரெடி இன் மேன். அப்புறம் இங்க மேன் மேக்கிங் எஜுகேஷன் அவர் வலியுறுத்தாது. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட். நான் அண்டர்லைன் பண்றேன் பாருங்க, இது ரெண்டுமே. கல்வி என்பது மனிதில் ஏற்கனவே உள்ள சிறப்பை வெளிப்படுத்துவது. இது லாஸ்ட் கிளாஸ்ல கூட நான் பார்த்து நினைக்கிறேன். தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. இது அப்படியும் கேட்கலாம். அதனால அந்த வார்த்தை நான் அப்பயும் கூட சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி சைட்லயும் எழுதி காட்டியிருக்கேன். அதுதான் அங்க ஆங்கிலத்திலையும் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல வேற ஒரு உருவாக்குதல் இருக்கு. தனக்குள் பொதிந்து கிடக்கும். தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. இந்த கொட்டேஷன் டிஆர்பி கொட்டேஷன் கேட்டு இருக்காங்க, நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது. ஸோ அப்போ இதை ஒரு அண்டர்லைன் பாயிண்டா எடுத்துக்காங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, எம்பசைஸ்ட் கேரக்டர் பில்டிங், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. நல்ல நற்குண வளர்ச்சி, மாரல் நீதி நெறிகள், மாரல்னா நீதி நெறிகள் மற்றும் ஸ்பிரிச்சுவல் growth ஆன்மீக வளர்ச்சிக்கு அடித்தளமாக இவருடைய கல்வி தத்துவம் இருக்கு அப்படிங்கிறது. மேன் மேக்கிங் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணி பார்த்துங்க. மனிதனாக்கும் கல்வி, மனிதன் அதாவது மேன் மேக்கிங் எஜுகேஷன், மனிதனை மனிதனா மாற்றக்கூடிய கல்வியை அவர் வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்லாம் வச்சுதான் ஆள் பேரை கேட்பாங்க, அல்லது கொட்டேஷனை கொடுத்துட்டு ஆள் பேர், அல்லது ஆள் பேருக்கு கீழே கொட்டேஷன். அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. 4 கொட்டேஷன் வச்சு யாருதுன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி வந்தது இல்லைங்க. கொட்டேஷன் கொடுத்து டைரக்டா கன்னத்துல ஓங்கி அறையிற மாதிரி அந்த கேள்வியெல்லாம் இதுக்கு முந்தின ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்காங்க. மேன் மேக்கிங் எஜுகேஷனா யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அட்வொகேட்டட் குருகுலா சிஸ்டம், இது கன்ஃபியூஷன் ஆகிற ஒரு பாயிண்ட்டுங்க. அட்வொகேட்டட் குருகுலா சிஸ்டம், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் பேட்ரியாசம். அப்போ குருகுல கல்வி முறை, செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம், பேட்ரியாசம் தேசப்பற்று ஆகியவற்றை வலியுறுத்தினார். இதுல என்ன சார் கன்ஃபியூஷனான பாயிண்ட் அப்படின்னா குருகுலா சிஸ்டம். அப்போ குருகுலா அப்படின்னு வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். குருகுலா சிஸ்டத்துக்கும் இங்க எப்படி வருங்க, குருகுல கல்வி முறை எப்படி இங்க வரும்னு கேட்கலாம். அந்த கன்ஃபியூஷன். அப்போ குருகுலா சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம வேதாவில் சொல்றோம், வேதிக் பீரியட். இந்த வீடியோலாம் நம்ம லாஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வேதகால கல்வி முறையில தான் குருகுலா சிஸ்டம் இருந்தது. அப்போ குருவை நோக்கி தான் மாணவர்கள் போனாங்க. அப்போ வேதாவில் டீச்சர் சென்டர் எஜுகேஷனா இருந்து அப்படியே படிப்படியா நடுவுல லவ் ஓரியன்டட் எஜுகேஷனா இருந்து இப்ப பெரும்பாலும் அரசு அங்கீகரிக்கிறது சிசிஇ, சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வி. அப்ப டிசிங்கிறது வேதாவில் இருக்கு, வேத காலத்துல இருக்கு, வேதிக் பீரியட்ல. லவ் ஓரியன்டட் அப்படிங்கிறது டான் பாஸ்கோ, டான் பாஸ்கோ அவர் அதை வலியுறுத்துறார்.
சிசி அப்படிங்கிறது நிறைய இப்போ ரூசோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரொஃபல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ மாடர்ன் பீரியட்ல இருக்கிறது எல்லாமே கரண்ட்ல இப்போ வந்து இதான் இருக்குதுங்க. தற்போதையில வந்து சைல்டு சென்டர் எஜுகேஷன். அப்போ குருவை நோக்கி மாணவர்கள் போன காலம் போய், இப்போ என்ன அப்படியே மாறி போச்சு பாருங்க. ஆ, குரு வீட்டுக்கு, அதாவது பாடசாலைக்கு, யாகசாலைக்கு குரு இருக்கிற இடத்துக்கு தான் மாணவர் தேடி போனாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. குழந்தைய மையமா வச்சு தான் அந்த கற்றல் கற்பித்தல் பணி இருக்கு. அதுக்கு ஒரு இடங்கள முடிவு பண்ணாங்க. பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா சிசிங்கிறது குழந்தை மைய கல்விய தான் வலியுறுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். வேதாவுக்கு நேரா போகாம, அ இங்க சுவாமிஜி அவர்களும் அத வலியுறுத்துறார் அப்படிங்கிறது அங்க முக்கியமான பாயிண்ட். மத்தபடி இந்த சுய ஒழுக்கம், தேசப்பற்று, இந்த ஒழுக்கம், சுய ஒழுக்கம் இதெல்லாம் வரும்போது அரவிந்தர்கிட்டயும் இது நெறைய அந்த பாயிண்ட்ட நீங்க பார்க்கலாங்க. ஸோ அரவிந்தர் அப்படின்னு வரும்போது, அவரும் இந்த ஒழுக்கத்த பத்தி பேசியிருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க இந்த 2 கல்வியாளர்கள் தான் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற பாயிண்ட்ல நெறைய விஷயங்கள எடுத்திருப்பாங்க. ஸோ 2யும் பார்த்தேன். ஸ்பிரிச்சுவல் வரவங்க எல்லாமே இது இருக்குங்க. மத்த ஆட்கள் அப்போ ஒழுக்கம் இல்லையா அப்படின்னா, அவங்க இருக்குங்க. ஆனா இங்க கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். கட்டுப்பாடுடன் கூடிய ஒழுக்கம் இங்க இருக்கும். அடுத்ததுங்க, எஜுகேஷன் ஷுட் பில்ட் ஸ்ட்ராங் வில் பவர். கல்வி மிகப்பெரிய மன வலிமைய வளர்க்கும் ஒரு பெரிய பேராயுதம் அப்படின்னு சொன்னது இவங்க தான். அப்ப கல்வி தான் நமக்கு அதிக மன வலிமைய குடுக்கும் அப்படிங்கிறோம். ஆனா இப்ப அப்படியே டெட் ஆப்போசிட்டா கல்வி வந்து எவ்வளோ நமக்கு மன என்ன சொல்றது? ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்போ. ஒரு ஷார்ட் டூரேஷன்ல ரைட்டுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா படிச்சு, பொருள் உணர்ந்து நாம பண்ணியிருக்கணும். பட் இங்க 2024 ஜனவரிலயே நம்ம மேக்ஸும், எஜுகேஷன் சைக்காலஜியும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இப்ப என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா, அவங்க பெரும்பாலும் இத என்கிட்ட நெறைய படிச்சிருப்பாங்க. இந்த புது கண்டென்ட்ட மட்டும் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, சல்லுன்னு உள்ள போயிடுவாங்க. பட் இப்போ புதுசா இங்க வந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிரமத்த ஃபில்டர் பண்ணி, மனம் சோர்வடையாம பார்த்துக்காங்க. இப்போ உங்களுக்கு வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்டின்னா, உங்க சப்ஜெக்ட்ல 110க்கு 100 மார்க் வாங்கிடுவேன். எவ்வளோ பெரிய கஷ்டமான கொஸ்டின் வந்தாலும், 110க்கு என்னால 100 மார்க் நான் வாங்கிடுவேன் சப்ஜெக்ட்ல அப்டின்னா, இங்க நான் சொல்ற விஷயங்கள நீங்க எப்படி வேணாலும் கரெக்ட் மேடம். செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது சுய கற்றல் முறை மரியா மாண்டிச்சோரி அம்மையாருக்கும் உண்டு அது. அத படிச்சுக்காங்க. அந்த சுய கற்றல், செல்ஃப் ப்ராக்ரஸ் தானே முன்னேறும் முறை. இந்த மரியா மாண்டிச்சோரி, ப்ரொஃபல், ரூசோ இவங்க 3 பேர்களுடைய அந்த பிலாசபியோட கோல், அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து டேபிள் போட்டு படிங்க. நெறைய பாயிண்ட் கோயின்சைட் ஆகுற மாரி இருக்கும். இந்த பாயிண்ட்க்கு வந்துருவோம் நாம. 110க்கு 100 வாங்குற கெப்பாசிட்டி உங்க சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா, இத நீங்க எங்கேயாவது அந்த 10 யூனிட்ட செலக்ட் பண்ணி படிச்சுட்டு போங்க. அந்த 10 யூனிட்ல ஏற்கனவே பழைய சிலபஸ்ன்னு முடிவு பண்ணி படிச்சிருக்க முடியும். அத நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனால் கூட நீங்க உள்ள வந்துரலாம். அங்க பிரச்சனை அப்டின்னா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தினமும் 8 மணி நேரம் படிக்கிறத 10 மணி நேரம், 12 மணி நேரம். நீங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு 2, 3 மாசம் தானே கஷ்டப்பட போறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். நம்மோட நிலைமை எப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் களத்துல இறங்கலாம். இல்லையா, தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ரைட். அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். சில கொட்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த கொட்டேஷன்ஸ் கூட பாருங்க, நான் வேற ஒரு கலருக்கே இத கொண்டு போயிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ல இதுவும் ஒண்ணுங்க. இத நல்லா ரீட் பண்ணிக்காங்க. "அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் ரீச்ட்." எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை முழித்திரு, நின்று விடாதே அப்படின்னு சொல்றாங்களே, இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ஸோ அப்ப எழுந்திரு, விழித்திரு, உங்களுடைய லட்சியத்தை அடையும் வரை அந்த நீங்க அது பாரு நம்ம இப்ப நமக்கு தேவையான ஒண்ணு தானே பாருங்க இது. ரைட்டுங்களா? உங்களுடைய லட்சியம் என்ன இப்போ? பிஜிடிஆர்பி எப்படியாவது எப்பேர்ப்பட்டாவது பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ மன வலிமை இருக்கு, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே இந்த டிஆர்பியால நெறைய பேரோட வாழ்க்கை மாறும் அப்படின்னா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நெறைய பேருக்கு இதனால மேரேஜ் ஆகும், கல்யாணம் பண்ணி ஏன்னா வேலை கிடைச்சா தான் திருமணம்னு எத்தன பேர் இதுல இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு அரசு வேலைங்கிறது இப்ப இருக்கிற சூழல் எவ்வளோ கஷ்டங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதனால உங்க லட்சியத்தை அடையும் வரை, நாட் ஒன்லி திஸ் எக்ஸாம். நான் உங்கள டீகிரேட் பண்ணி எதுவும் பேசல. எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு தெரியும். எவ்வளோ பேர் இதுக்கு போராடுறாங்கன்னு தெரியும். ஸோ அந்த போராட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் வேலைங்கிறதும் தெரியும். இருந்தாலும் இந்த களத்துல நீங்க தைரியமா உள்ள இறங்குனா என்ன காரணம்? அதில் ஒருவர் நான் அப்படிங்கிற அந்த மன தைரியத்துல நீங்க இறங்குறீங்க. ரைட்டுங்களா? எப்பவுமே தோல்வி பல பாடங்களை நமக்கு கத்து தரும். தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்க அப்படின்னா,
அதுலேருந்து எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உமக்கு நேர்ந்த அவமானங்களை சேகரித்து வை. உங்க கூடயே 4 பேர் படிச்சு அதுல ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு முன்ன ஒரு வசனத்தையும் சொன்னேன். அந்த ஒருத்தர் பிறகு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க, அத தாங்கவே முடியாது. நினைக்கும் போதெல்லாம் தேம்பி தேம்பி இவன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டானே அப்படிங்கிற மாரி. நம்மள விட அவர் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாரு. ரைட்டுங்களா? நம்ம நல்லா படிச்ச மாரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அவர் சிம்பிளான கொஸ்டின கூட நம்மகிட்டயே ஒரு டவுட் கேட்டிருப்பாரு. என்ன செய்யறது? அவருக்கும் 20 கேள்வி தெரியல, நமக்கும் 20 கேள்வி தெரியல. 4 பேர் ரூம்மெட்டு. ஒண்ணா தான் படிச்சோம். அந்த 20 கேள்வியில நீங்க ஏதா ஒண்ணு போட்டதுல 4 ரைட்டு. அவருக்கு 20ல ஏதா ஒண்ணு போட்டதுல 14 ரைட்டா வந்துருச்சு. அவர் உள்ள போயிட்டாரு. நீங்க வெளிய வந்துட்டீங்க. இப்ப அவர் நமக்கே அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மன வலிமையும் தாங்கிக்கணும். அதனால அதெல்லாமே பொறுத்து வைங்க. சேகரித்து வைங்க. அ பக்கத்துல இருக்கிறவங்கலாம் திட்டுவாங்க. காலேஜ்ல எல்லாம் போச்சு. சனி, ஞாயிறு எல்லாம் போச்சு. இந்த பொண்ணு, இந்த பையன் படிக்கிறதுக்கு போனாப்படி. வாரத்துல 5 நாள் படிக்கிறது போகாம, அந்த லீவு நாள்ல படிக்க போனது. அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. ரைட்டுங்களா? இது 2 வருஷம் வேற பிஎட் மண்டை மேல கொண்ட போட்டுக்கிட்டு போச்சுன்னுலாம் திட்டுவாங்க. ஸோ அத எல்லாமே உள்வாங்கிக்காம, தொடர்ந்து லட்சியத்தை அடையும் வரை போராடுவதே நம்முடைய இலக்கு அப்படிங்கிற அந்த இலக்க அடையும் வரை போராடுவோம். ஸோ சொன்னவர் யாருன்னு கேட்கும்போது, சாமிஜிங்கிறத குடுங்க. எஜுகேஷன் இது பாருங்க ரிப்பீட்டட் தானே? இது ஏற்கனவே ரிப்பீட் ஆயிடுச்சு பாருங்க. தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. கல்வி என்பது மனதில் ஏற்கனவே உள்ள சிறப்பு தன்மையை வெளிப்படுத்துவது. திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் தாங்க. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது கொட்டேஷன். அவருதுல ஃபேமஸ். அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த சமூகத்திற்கு அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டார்டட் ராமகிருஷ்ணா மிஷன். அப்ப ராமகிருஷ்ண மடத்தை அவர் இறப்புக்கு பின்பு இவர் ஆரம்பிக்கிறார். அந்த இடம் கூட நம்ம சொல்லியிருந்தோம். வேலூர்ல ராமகிருஷ்ண மடத்த 1897ல ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத குடுத்திருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த பாயிண்ட்டும் கூட. ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன், ஹெல்த், ரிலீஃப் ஒர்க். அவர் எத ஃபோக்கஸ் பண்ணாரு? சமூகத்திற்கு பாருங்க, கல்வி, சுகாதாரம் மற்றும் ரிலீஃப் ஒர்க் சேவை ஆற்றுவது முக்கிய டூலா வச்சிருந்தார். இது கேட்கலாங்கல்ல? 3 முக்கோணத்தோட இந்த பாகங்கள் மாரி ஞாபகம் வச்சுக்காங்க. இதுல 3B எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. நான் பல ஸ்டேட்டோட கொஸ்டின்ஸ பார்த்திருக்கேன். பிறகு வருதுன்னு நினைக்கிறேன். 3Bன்னு ஒரு கான்செப்ட் வருதுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப இங்க பார்த்தாவே நமக்கு தெரியும் பாருங்க. அது 3மே 3 இதுல போட்டுருக்கு. ஒண்ணு வந்து கல்வி, இன்னொன்னு என்ன அப்படின்னா சுகாதாரம், இன்னொன்னு வந்து என்னன்னா சேவை பண்றது. RW ரிலீஃப் ஒர்க். சேவை மனப்பான்மையோடு இருக்கணும். அதெல்லாம் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பண்பு நல கூறுகள் எதுன்னு கேட்கும்போது, நீங்க ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு அவகாசம் இல்ல, டைம் இல்ல. இப்ப நானே இது பரபரன்னு பறந்துட்டு போறதுக்கு காரணமே, எப்படியாவது கொஞ்சம் அ சொன்ன மாரி இருக்கணும். சில விஷயங்கள் நீங்க கேட்ட மாரி இருக்கணும் தான் வேகமா போறேன். டைம் இருந்தா இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் குடுத்து நிதானமா, இன்னும் கூட அதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் வித் ஆப்ஷன்ஸோடலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண காலம்லாம் உண்டுங்க. டைம் இருக்கும் பட்சத்துல. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்பயர்டு இந்தியன் யூத். இந்திய இளைஞர்களை ஊக்குவித்தார். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் தைரியம், ஃபேர்னஸ், சர்வீஸ் உற்சாகம், சேவை. இதெல்லாமே அவருடைய சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பண்புகள். கஷ்டம் தாங்க. பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நிறுத்தணும். அடுத்தது பாருங்க, ஆன்மீக இது என்னது ரீஜெனரேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அ என்ன சொல்றது அது? புத்துயிர் பெறுறது. ஆன்மீக தேசிய உணர்வு மூலம் இந்திய பெருமையை மீட்டெடுத்தார். ஸோ அப்ப அந்த இப்ப இந்தியாவுக்கான பெருமையை வந்து புத்துயிர் பெற செய்கிறார். மீட்டெடுக்கிறது. அந்த வார்த்தை தாங்க இது. புத்துயிர் பெறுதல். அப்ப இது எதுவும் தேசிய உணர்வு. மேலே அந்த பாயிண்ட்ட பார்த்துட்டோம். தேசிய உணர்வின் மூலமாகத்தான் அப்படின்னு மேலேயே பார்த்துட்டோம். தேசிய உணர்வின் மூலமாகத்தான் தேசியத்தை வளர்க்க முடியும். அங்க இமாயன் கபீருக்கு ஈக்குவல் சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த மாரி பாயிண்ட் தான் இதுங்க. ஏற்கனவே மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட் பாருங்க. ஆன்மீக மதிப்பின் மூலமாக தேசிய உணர்வை வலியுறுத்தினார்ன்னு பார்த்தோம். கீழ அப்படியே படிச்சு பாருங்க. ஆன்மீக தேசிய உணர்வின் மூலம் இந்தியாவை பெருமையை மீட்டெடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய பிரிச்சுவல் அதுங்க. ஸோ இது சமூகத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டுகள், பங்களிப்பு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இப்ப பிலாசபி பார்த்தோம். எஜுகேஷன் பிலாசபி பார்த்தோம். தொடர்ந்து சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்னன்னு பார்த்தோம். இப்ப அத அப்படியே மாடர்னுக்கு மாத்துறாங்க பாருங்க. நவீன கல்விக்கு இவருடைய இப்ப இருக்கிற கல்விக்கு அவர் சொன்ன விஷயங்கள் பொருந்துதா இல்லையா? அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. அட்வொகேட்ஸ் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். அப்ப இவர் வந்து மதிப்பு கல்வியை வலியுறுத்துகிறார். வேல்யூ பேஸ்ட். அப்ப இங்க ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வருதா பாருங்க. வேல்யூ எஜுகேஷன் வரும்போது நவீன கல்வியில வேல்யூ எஜுகேஷன் யார் சொன்னாங்க? டக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நவீன கல்வியில
இப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அது அவருடைய விஷயத்த நவீன கல்விக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவர், கடத்தினவர். யாராவது நவீன கல்வியில் மதிப்பு கல்வியை புகுத்தியவர், புகுத்திய ஒரு கமிஷன். அது ஏற்பாட்டு வேற என்ன கொஞ்சம் கமிஷன் ட்ரை பண்ணுங்க. எர்பாட்ட பிறகு பேசலாம். எஸ் கரெக்ட்டுங்க. ஐஇசின்னு யாரோ டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஐஇசி கரெக்ட். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1964 1966 கரெக்ட். கோத்தாரி கமிஷன் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. அவர் தான் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்திய கல்வி குழு. அவர் மதிப்பு கல்வி ஏற்கனவே சொல்லியிருக்கும்ல, ஒரு வாரத்திற்கு 2 பாட வேலைகள் போதிக்கணும். யார் வேணாலும் போதிக்கலாம். எந்த பாடத்தை போதிக்கும் எந்த ஆசிரியர் ஆனாலும் மதிப்பு கல்வியை போதிக்கலாம். யூனிட் 2லே போய் பாருங்க. பழைய புத்தகத்துல யூனிட் 2ல வேல்யூ எஜுகேஷனே ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறோம். அங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் டெப்தா பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரொமோட்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ரொம்ப முக்கியங்க. அப்ப நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறோம். நாட் ஒன்லி ஆன்மீகம், எல்லாமே வந்துடணும் இதுல. முழுமையான வளர்ச்சி, உடல் மனம் ஆன்மா எல்லா வளர்ச்சியுமே இங்க வந்துருதுங்க. பாருங்க, ப்ரொமோட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒட்டுமொத்த வளர்ச்சி, பிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல். இது நீங்க அப்படியே இந்த பாயிண்ட அரவிந்தருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்காங்க. அரவிந்தர் அவருக்கும் இந்த பாயிண்ட் பொருந்தும். நம்ம கூட இந்த அரவிந்தர் வந்து இதே யூனிட் தானே வருது. யூனிட் 2ல டெஸ்ட் நம்பர் 2 நினைக்கிறேன். அரவிந்தர் எதில் கொடுத்தேன்? 2 ஐ திங்க் 2 அரவிந்தர் கொடுத்தல பாருங்க. ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம். அரவிந்தருடைய அந்த வளர்ச்சியில அவர் அந்த அவருடைய கல்வி தத்துவம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின், ஒரு மேம் கூட அது கேட்டாங்க. 15வது கொஸ்டினும் 16வது கொஸ்டின் நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 16 ரெண்டுமே பாருங்க. ஒன்று ஒழுக்கமாகவும் இன்னொன்று 5 காம்பனண்ட்டையும் லைனா வச்சிருப்போம். அந்த 5 காம்பனண்ட்டுமே ரொம்ப முக்கியங்க, படிச்சு பார்த்துக்கணும் அதை. அதுல அந்த அடுத்தடுத்த ஆப்ஷன்ல அந்த ஒழுக்கம் பத்தி வேற வேற ஆப்ஷன்ல இருக்கும். ஆனாலும் கூட நம்ம அந்த 5 டூல்ஸ் எதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க. ரைட்டுங்களா? அரவிந்தருடைய அந்த இன்டெக்ரல் ப்ரொபோசல் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசிக்கல், விர்ச்சுவல், மென்டல், அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்டை கொடுத்துருப்போம். அந்த 5மே அந்த டூல் ரொம்ப முக்கியம். அது மேட்சிட்ல கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கும். பிசிக்கல்னா பாடி ஃபங்க்ஷனை பத்தி பேசுறது, விர்ச்சுவல் அப்படின்னா லைஃபோட எமோஷன், எனர்ஜி, டிசையர், ரைட்டுங்களா, இதை பத்தி எல்லாம் பேசுறது. ஸோ நீங்க அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் டெப்தா போனா ஒவ்வொன்றும் விளக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட்டை நீங்க அரவிந்தர் கூட மேட்ச் பண்ணி டக்குன்னு இந்த மாதிரி கம்பேரிஷன்ல ட்ரீட் பண்றது நமக்கு நினைவுல வரும். நம்ம எக்ஸாம் போகும்போது இந்த பாயிண்ட் படிக்கிற போதா வந்தோம் அப்படின்னு ஒரு சைக்காலஜிலே ஒரு பாயிண்ட் உண்டுங்க. இடையூறு காரணமாக கற்றல் தற்போது கற்றலை விட நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு ஒரு தியரியே இருக்குங்க. படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. டாபிக் எங்க வருது அப்படின்னா மெமரி அண்ட் பர்கெட்டிங் லெசன்ல எடுத்து பாருங்க. யூனிட் 5 சைக்காலஜி நான் அனுப்பின புக்ல யூனிட் 5ல நினைவும் மறதியும் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆலோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். அப்புறமா சைகர்னிக் எஃபெக்ட், 2 எஃபெக்ட் கொடுத்துருப்போம். இந்த எஃபெக்டை படிச்சு பாருங்க. சைகர்னிக் விளைவு அப்படின்னு சொல்லி மறதி அப்படிங்கிற டாபிக்ல வரும். சைகர்னிக் எஃபெக்ட். பர்கெட்டிங் அப்படிங்கிற டாபிக்ல எடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, இடையூறு காரணமாக. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க வீட்டில் உட்காந்து நல்ல டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்க. 8 மணி ப்ரிப்பேர் பண்றீங்க. ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டை படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த முக்கியமான பாயிண்ட் சாமிஜி அவர்கள் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசினாரு, பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசினாரு, மென்டல் டெவலப்மெண்ட்டை பேசியிருக்காரு, ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசியிருக்காரு. அப்போ இவர் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருந்தாலும் ஹோலிஸ்டிக் எல்லா டெவலப்மெண்ட், பிசிக்கல், மென்டல், சோசியல், எமோஷனல் எல்லா விதமான வளர்ச்சியுமே இருக்கணும் அப்படின்னு பேசினாரு. இதுக்கு ரிலவெண்டா அவர் போய் அரவிந்தரை செக் பண்ண சொன்னாரு அப்படின்ற போது 8:20 PM, 8 மணிங்கிறது 8:20 நான் அதை டிஸ்கஸ் பண்றேன். அப்ப வீட்டுக்கு வெளியே பயங்கரமான சண்டை, குடுமி பிடி சண்டை 2 ஃபேமிலிக்குள்ள. புக்கை அப்படியே தூக்கிட்டு நம்ம அந்த சண்டே பார்க்க போயிடுறோம். முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் டிஆர்பி எக்ஸாம். இப்ப டிஆர்பி எக்ஸாம்ல கரெக்டா இதே கேள்வி கேட்டுறாங்க. ப்ரொமோட்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். இந்த வளர்ச்சியை வலியுறுத்தக்கூடிய 2 தத்துவவாதிகள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க டிஆர்பில.
அப்போ ஆப்ஷன் செட் பண்றாங்க. தாகூரும் அரவிந்தரும், அரவிந்தரும் காந்தியும், காந்தியும் அரவிந்தரும், சாமிஜியும் அரவிந்தரும், இப்படி ஆப்ஷன் செட் பண்றாங்கன்னு வச்சுப்பாங்க. இப்ப நமக்கு டக்குன்னு என்ன வரும்னா, இது படிக்கிற போது தானே ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்தது, வீட்டுக்கு வெளியே சண்டை வந்தது. அப்ப கல்வியாளர் உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றோம்னா, அந்த சண்டை முதல்ல நினைவுக்கு வரும், அதுக்கப்புறம் படிச்சு நம்ம நிறுத்தின இடம், அதுக்கப்புறம் உடனே நம்ம நினைவுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க. வாய்ஸ் கேட்கலீங்களா? யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். யாரோ வாய்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டீங்க. என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓகே, தேங்க்யூ ரம்யா மேம். ஸோ அப்போ இந்த சண்டை, வெளியில இருக்கிற சண்டை நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா ஈஸியா இந்த படிச்ச இடம் வந்துடும். இந்த விளைவுக்கு பேரு சைகர்னிக் எஃபெக்ட். எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சைகர்னிக் விளைவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸ்ல லேர்ன் பண்றது, இடையூறு காரணமாக தடைப்பட்ட கற்றல் முதன்மை கற்றலை விட, நீங்க நார்மலா படிக்கிறத விட நீண்ட காலம் நினைவில் இருக்கும் அப்படின்னு சைக்காலஜில ஒரு பாயிண்ட் வருதுங்க. ஸோ அது போல அடுத்த எம்பசைஸ் ஆன் செல்ஃப் எஜுகேஷன் அண்ட் சோசியல் சர்வீஸ். சுய கற்றல் கல்வி முறையையும் சேவை மனப்பான்மையும் முக்கியமாக. நிறைய இடங்கள் இவர் பாருங்க, செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ், செல்ஃப் டிசிப்ளின், அதே போல சேவை, இதெல்லாம் இவருடைய கல்வி, இவருடைய தத்துவத்துல முக்கிய பாயிண்டா வருதுங்க. ஸோ இந்த பகுதியோட சாமி விவேகானந்தரை முடிக்கிறோம். தொடர்ந்து இந்த கீழே இருக்கக்கூடிய 10 கேள்வியுமே நீங்க படிச்சு பாருங்க. நான் இப்ப சொன்ன பாயிண்ட்லாம் திரும்ப திரும்ப போட்டிருக்கிறோம். இதை நம்ம படிச்சு இன்னொரு முறை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். இதை நீங்க அந்த பக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் டக்குன்னு எடுத்து ஒரு செல்ஃபா உங்களுடைய எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல ஒரே ஒரு பெரும்பாலான கேள்விகளை இந்த 4வது கேள்வியும் 4வது கேள்வி மட்டும் கொஞ்சம் நம்ம சொல்லாத பாயிண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கார்டிங் டு சாமி விவேகானந்தா, ஹூ இஸ் த ரியல் டீச்சர்? யார் வந்து விவேகானந்தர் கருத்துப்படி உண்மை ஆசான் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒன் அவேக்னஸ் த நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அறிவினை, நம் அறிவை யார் விழிக்க செய்கிறாரோ அவரே சிறந்த ஆசிரியர். இந்த பாயிண்ட் தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல சார். நம்ம டிஸ்கஸ் பண்ற பாயிண்டே வந்துட்டா சந்தோஷம், வரலன்னா கஷ்டம் இருக்குல்ல. அப்ப அதே வரணும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸி, ஒரு கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படின்னு முடிவு பண்றது நீங்கள் மட்டுமே. அந்த கொஸ்டினை எடுத்த ஆட்கள் கிடையாது. எப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னா, அதுல இருக்கிற எல்லா கேள்விக்கும், பெரும்பாலான கேள்விக்கு நமக்கு பதில் தெரிஞ்சால் அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி. இப்போ அவர் கொஸ்டின் எடுக்கிறவரு ஏங்கிற பர்சனுக்கு தெரியுமா தெரியாது, இந்த கேள்வி எடுக்கலாம். இது ஏவுக்கு தெரியாது, பின்ற ஆளுக்கு தெரியும். அடுத்த கேள்வி எக்ஸுக்கு தெரியும், ஒய்க்கு தெரியாது. அவர் ஒவ்வொருடைய மனநிலையும் புகுந்து கேள்வி எடுக்க முடியாதுங்க. முதல்ல ஆவரேஜ் டிபெண்ட் பண்ணி கேள்வி எடுப்பார். 60% மார்க் ஈஸியா நம்ம வாங்கிடலாம். 150க்கு 90 மார்க் டச் பண்ணலாம் நார்மலா நீங்க படிச்சிருந்தாவே. மீதி கேள்வி டஃபா போட்டு தான் ஆகுவாங்க. அப்ப அதை நம்ம படிச்சிருக்கணும். அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஈஸின்னு முடிவு பண்றது ஒவ்வொரு தேர்வர்களாகிய நீங்கள் மட்டுமே, நீங்கள் மட்டுமே, நீங்கள் மட்டுமே. கொஸ்டின் செட்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு பதில் அப்படின்னா, அது தெரியணுங்கிறத யாருங்க முடிவு பண்றது? படிக்கிற நம்ம தானே முடிவு பண்ணணும். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் ஈஸி கஷ்டங்கிறது அந்த சாக்கு போக்கு காரணமெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சைக்காலஜில டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல், சீச்சி இந்த பழம் புளிக்கும் கேட்டிருப்பீங்க. ரைட்டுங்களா? அதுவும் நமக்கு சிலபஸ்ல உண்டுதாங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசம், மென்டல் ஹெல்த்னு ஒரு டாபிக் இருக்கு. இனிதான் அதெல்லாம் வரப்போகுதுங்க. அந்த வீடியோ இன்னும் ஏத்தல நாம. ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் படிக்கலாம். அடுத்த வெஸ்டர்ன் பிலாசபர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. பிளாட்டோவுக்கு போகலாம். வெஸ்டர்ன் பிலாசபர் பிளாட்டோ, மேலை நாட்டு தத்துவம். இதெல்லாம் இந்த வருஷம் அடிஷனலா ஆட் பண்ணுதுங்க, பிளாட்டோ அப்படிங்கிறது. ஸோ அந்த கல்வியாளர் போகிறோம். நான் கேள்வியை ஜம்ப் பண்ணிட்டேங்க, நீங்க படிச்சு பார்த்துக்காங்க. உங்களுடைய அங்கே ஆன்சரும் கொடுத்துட்டோம். அது படிச்சு டிக் பண்றதா உங்களுடைய வேலை. ஒரு முறை நிதானமா ஆழ்ந்த தியானத்துல யோசனை பண்ணி இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணா போதும். அடுத்தது வருவோம், பிளாட்டோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கிரீஸ், கிரேக்க தத்துவ கிரேக்குள்ள போறோம். அது இங்கே போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாட்டோ வாஸ் எ கிரேக் பிலாசபர். பிளாட்டோ ஒரு கிரேக்க தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் பாருங்க, காலத்து மேல போக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படியே இந்த இந்த பாயிண்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது எது தேவை எது தேவையில்லைங்கிறது நாம ஈஸியா முடிவு பண்ணிடலாம். இந்த கிமு 427 டு 347 இதுக்கு வராதுன்னு நம்மளே ஈஸியா கெஸ் பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஆர்டரை அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அடுத்த 2 பாயிண்ட்டை படிச்சு பாருங்க. டிசிபிள் ஆஃப் சாக்ரட்டிஸ் அண்ட் டீச்சர் ஆஃப் அரிஸ்டாட்டில், இது ரெண்டுமே கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா ரீட் பண்ணிட்டு போங்க. சாக்ரட்டிஸ்னுடைய சீடர் யாருன்னு கேட்டா பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலுடைய ஆசான் யாருன்னு கேட்டாலும் பிளாட்டோ. ரெண்டும் முக்கியமான பாயிண்ட். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்காங்க.
சிலருக்கு தெரியும் அரிஸ்டாட்டிலோட டீச்சர் யாருன்னா பிளாட்டோ, தாலஸ் அப்படி அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்துரும். மேக்ஸ் டீச்சருக்கு ஓரளவுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பிளாட்டோ யாரு, தாலஸ் யாரு, பித்தாகரஸ் யாரு, அந்த கனெக்ஷன் அப்படியே ஈஸியா பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம கணிதம் தோன்றிய வரலாறு எப்படி, தமயந்தி பாக்கிநாதன் புத்தகத்தை படிச்சிருப்போம், அதெல்லாம் தெரிஞ்சிருப்போம். பட் இப்போ சோசியல் மேஜர் உள்ளவங்களும் படிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டமான ஏரியாவா இருக்கலாம். ஸோ அவர்கள் எல்லாம் படிச்சுக்காங்க. சாக்ரட்டிஸுடைய சீடர் யாருன்னு பார்த்துக்காங்க. அரிஸ்டாட்டிலுடைய ஆசான் யார் அப்படிங்கிறதும் அந்த 2 பாயிண்ட்டும் இங்க கீ பாயிண்டாவே கொடுத்துருக்கோம். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பவுண்டட் த அகாடமி இன் ஆத்தன்ஸ். ஆத்தன்ஸ்ல ஒரு கல்வி நிறுவனத்தை, அகாடமியை ஒரு நிறுவனார். கிரீஸ்ல இருக்குங்க. அந்த அகாடமியை இவர் வந்து நிறுவனார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கேள்வி கேட்கலாம். ஏத்தன்ஸ் அகாடமி என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா பிளாட்டோ அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்க ஈஸியா கொடுக்கலாம். ஸோ அங்கதான் இவருடைய என்ன சொல்றது தியரி ஆஃப் ஐடியல்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. கீழே போட்டிருக்கும் தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ஐடியல்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான தியரி. அந்த இடத்துக்கு அடுத்து போகலாம். ஸோ இது பேசிக்கா அவருடைய இன்ட்ரோடக்ஷன்ல அவருடைய வாழ்க்கை வரலாறுகள்ல இந்த ஒரு 4-5 பாயிண்டை தெரிஞ்சுட்டு போகலாம். தொடர்ந்து பிலாசபி, எஜுகேஷன் பிலாசபி. முன்ன நம்ம சாமிஜிக்கு தத்துவம், கல்வி தத்துவம் பார்த்த மாதிரி பிளாட்டோ அவர்களுக்கும் தத்துவம், கல்வி தத்துவம். பிலீவ்ட் இன் ஐடியலிசம். ஐடியலிசம்னா கருத்து கொள்கைவாதி. இங்க நிகழ்வாதம். எஸ் கரெக்டுங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இவங்களுக்கெல்லாம் மகான் குரு. அடுத்தது நிகழ்வாதம் அப்படின்னா ஐடியலிஸ்ட்னா கருத்து கொள்கை. பெரும்பாலும் இந்த வார்த்தை கருத்து கொள்கைங்கிறத பிடிச்சிக்காங்க, தப்பில்லை. அது வரலாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஐடியலிசம் படிச்சு போகும். கருத்து கொள்கைவாதி. பிலீவ்டு இந்த ஐடியலிசம், பிரெக்மாட்டிசம் இதெல்லாம் வருது இல்லையா? நீங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த டேபிளை இப்போன்னு சொல்றேன், அந்த டேபிள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பல கருத்துக்கள் காணாம போயிடும். ஜென்ரல் கொஸ்டின் நம்ம கூட இந்த டெஸ்ட்ல நிறைய எக்ஸாம்பிள் ஓரியன்டா 4-5 செட் பண்ணியிருந்தேன். ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிரெக்மாட்டிசம், எக்ஸிஸ்டனிசம், ஹியூமானிசத்துக்கு நேரா கொண்டு போயிட்டு அந்த தத்துவத்தை கனெக்ட் பண்ண தெரியணுங்க. அந்த 3 சொன்னோம் இல்லையா, 4 தத்துவத்தை கனெக்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். மெட்டாபிசிக்ஸ், ஆன்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி அப்படின்னு. அப்ப அங்க வரக்கூடிய எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இப்ப வேல்யூ எஜுகேஷன், மதிப்பு கல்வியை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அது என்னன்னு யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். மெட்டாபிசிக்ஸா, ஆன்டாலஜியா, எபிஸ்டமாலஜியா, ஆக்சியாலஜியா? வேல்யூ பேஸ்டா இருக்கிறது, மதிப்பு கல்வி கொடுக்கறது. மதிப்பு கல்வி, மெட்டாபிசிக்ஸ், ஆன்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி. மதிப்பை வச்சு வர்றது எதுவா இருக்கும்? ஆக்சியாலஜி. கரெக்ட் ஆர்த்தி மேடம், வெரி குட். ஆக்சியாலஜி. அப்ப நீங்க நேரா ஆக்சியாலஜி மதிப்புன்ற மாதிரி கேள்வி வரும்னு எதிர்பார்க்க கூடாதுங்க. என்ன வரும்னா அவங்க கொடுக்குற ஜென்ரலான விஷயங்களை பாருங்க. ஒரு எக்ஸாம்ல பேஸ் பண்ணி கூட ஒரு வகுப்பறை நிகழ்வுகளை அப்படியே கொஸ்டினா செட் பண்ணிருப்பாங்க. அதுல வேல்யூங்கிற வார்த்தை வருதாங்கிறத முதல்ல பாருங்க. ஒரு மாணவர்களுக்கு ஆசிரியர் வகுப்பறையில் நீதி போத கதைகளை எடுத்து கூறுகிறார் அப்படின்னு கொடுத்தா அந்த தத்துவம் எந்த பிரான்ச்சின் கீழே வரும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். மெட்டாபிசிக்ஸா, ஆன்டாலஜி, எபிஸ்டமாலஜி அண்ட் ஆக்சியாலஜின்னு கேள்வி கேட்கலாம். இங்க கீ பாயிண்ட் நீங்க பாக்ஸ்ல நாம் கொடுத்தோம்ல, அதை படிச்சு வச்சுன்னா நேரம் ஆக்சியாலஜின்னு வந்திருக்கலாம், மதிப்பியல் அப்படிங்கறது வந்திருக்கலாம். ரைட்டுனா? இதுதான் அந்த கனெக்ட் பண்ணி படிக்கிறது. அப்ப மதிப்பு கல்வி அப்படின்னு வந்துட்டா அந்த அங்க இருக்கிற எல்லா தத்துவத்துக்கும் ரிலவெண்டா எந்த பக்கம் வந்து அந்த பிலாசபிக்கல் தத்துவவாதி கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஐடியலிசமா எதுல வராங்க, ஹியூமானிஸ்ட்ல வராங்களா, பிரெக்மாட்டிஸ்ட்ல வராங்களா, இதையும் கனெக்ட் பண்ண கத்துக்கணும். இந்த 2 விஷயம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நியூவா ஆட் பண்ண கண்டென்ட்ல. ரைட், அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்ப எஜுகேஷனல் பிலாசபில பிளாட்டோவுக்கு வருவோம். பிளாட்டோவோட முதல் பாயிண்ட் பாருங்க, பிலீவ்ட் இன் ஐடியலிசம், ரியாலிட்டி இன் த மைண்ட். அப்ப கருத்து கொள்கை அதுதான் மனசுல வந்து ஆழ் மனதுல ரொம்ப ஆழமா ரியாலிட்டி இன் திஸ் மைண்ட். ஒரு மனதோடைய உண்மைத்தன்மையை வந்து நிகழ்வாதம் மூலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பறைசாற்றுகிறார். அடுத்து ப்ரொபோஸ்டு த தியரி ஃபார்ம்ஸ் ஆர் ஐடியல். இது எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு நீங்க படிச்சு பார்த்துக்காங்க, கேட்கலாம், வாய்ப்புள்ள ஒரு ஏரியா தான். என்னது? தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், தியரி ஆஃப் ஐடியல்ஸ் அப்படிங்கிறது. தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் தியரி ஆஃப் ஐடியல்ஸ். தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்
ஆர் ஐடியல். சார் இதுல 2 கூறுகள் உண்டு. அதுதான் இங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1, 2. இங்க ஆங்கில பாருங்க. நம்பர் 1ல என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 சப் காம்போனன்ட்ட கொண்டு வராங்க. 1 வந்து சென்ஸால, புலன் உறுப்புகளால ஒரு வேல்யூஸ நம்ம ஒரு கருத்த புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உருவத்தால புரிஞ்சுக்கிறது. அப்ப புலன்களால அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உலகம். புலன் உலகம், உருவ உலகம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. புலன் உலகம். இன்னொன்னு உருவ உலகம். புலன் உலகம், உருவ உலகம். முதல்ல படிச்சு காட்டுறேன் பாருங்க. புவி உலகம் ஒரு மாயை. உண்மை நிலைமைகளை நிரந்தர வடிவில் உள்ளது. உண்மை வந்து நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப எப்பவுமே பாருங்க, புவி உலகம் அல்லது புலன் உலகம் 2 வார்த்தையும் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. புவி புலன் உலகம் அப்படிங்கிறது பிசிக்கல் வேர்ல்டு ஒன்று சொல்றாங்க. அப்ப இந்த பிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறது புவி உலகம் அல்லது இந்த புலன் உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான். ஆனா நிரந்தரமானது அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, இந்த உருவ உலகம் அப்படிங்கிறது ஆன்மாவை பத்தி பேசுறாங்க. ஆன்மா இறப்பற்றது. பிறப்பதற்கு முன்பே இருந்தது. ஆன்மாவுக்கு இறப்பே கிடையாது. இந்த உடல் போனாலும் அந்த உயிர் இன்னும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு பேசக்கூடிய 2 விஷயங்களை தான் அந்த ஏத்தன்ஸ் அகாடமியிலுடைய கருப்பொருளா வச்சு கீழே இருக்கக்கூடிய அந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்குள்ள நம்ம அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியே நீங்க பார்த்துக்காங்க. ஒன்று தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்ல 2 சப்டிவிஷனா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருக்காங்க. ஒன்று வந்து நிலையானது, அது வந்து பிசிக்கல் வேர்ல்டு. இன்னொன்று நிலையற்றது, மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மதிப்புகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மதிப்புகள்ல நிலையான மதிப்பு, தற்கால மதிப்புன்னு 2 இருக்குங்க. தற்கால மதிப்பு அப்படிங்கிறது நேரத்துக்கு தகுந்தாற் போல, காலத்துக்கு தகுந்தாற் போல மாறிக்கிட்டே இருக்கும். நிலையான மதிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பார்த்து அதில் 2 விதமான அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரியை தான் வடிவக் கோட்பாடு. வடிவமைப்பு கோட்பாடு வேற, வடிவக் கோட்பாடு வேற. வடிவமைப்பு கோட்பாடுங்கிறது டிச்னர், வில்லியம் முண்ட் அவங்களுடையது. வடிவமைப்பு கோட்பாடு டிச்னர், நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் அனுப்புனதுல அந்த இடத்துல அது இருக்குங்க. இருந்தால் நம்ம இங்கே வடிவ கோட்பாடு தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், அது வடிவமைப்பு கோட்பாடு தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரிசம் அப்படின்னு படிப்போம். இது தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், அதையும் பார்த்து வச்சுக்காங்க. இன்னொன்று தியரி ஆஃப் ஐடியல்ஸ். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம வெளியே வரலாமா, நோட் பண்ணிக்காங்க. தியரி ஆஃப் ஐடியல், இதை தமிழ்ல வடிவ கோட்பாடு, ஐடியல் ஆர் ஃபார்ம்ஸ், வடிவ கோட்பாடுங்கிறோம். இதே வார்த்தைக்கு இன்னொரு தமிழாக்கம் இருக்கு. தியரி ஆஃப் ஐடியல்னா குறிக்கோள் கோட்பாடு, குறிக்கோள் கோட்பாடு இப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சார் வடிவ கோட்பாடுங்கிறது எஜுகேஷன்ல, குறிக்கோள் கோட்பாடுங்கிறது சைக்காலஜி பார்ட்ல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இந்த வடிவமைப்பு கோட்பாடுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. வடிவமைப்பு தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரிசம், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரிசம் வடிவமைப்பு கோட்பாடு, வடிவமைப்பு கோட்பாடு. அப்போ வடிவமைப்பு கோட்பாடுங்கிறது டிச்னர், இன்னொருத்தர் உண்டு. இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அது இப்போதைக்கு இந்த பிரச்சனையை எடுக்க வேண்டாம். இங்க மட்டும் வாங்க. வடிவ கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று குறிக்கோள் கோட்பாடு. இந்த வடிவ கோட்பாடுன்னு வரும்போது தான் பிளாட்டோவை போடணும், பிளாட்டோவை போடணும். குறிக்கோள் கோட்பாடுன்னு வரும்போது யார் பேர் போடணும்? டெக்ஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்க பார்க்கலாம். உளவியல் இருக்குங்க. அது லேர்னிங் டாபிக் முடியும் போது ராபர்ட் காக்னே உடைய எண்வகை கற்றல் அங்க முடியும் போது ஐடென்டிக்கல் தியரி, ஐடென்டிக்கல் தியரினா ஒத்த கூறு கோட்பாடு அப்படின்னு எழுதியிருப்போம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சகுந்தலா மேடம் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேக்லி, 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 எஸ் கரெக்ட். பேக்லி கரெக்ட். அருணா மேடம் கரெக்ட். 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க வரைக்கும் வாழ்த்துக்கள். அந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கல்வியில எஜுகேஷன் பார்ட்ல கேட்டா பிளாட்டோ, சைக்காலஜில பார்ட்ல கேட்டாங்கன்னா பேக்லி அப்படின்னு அர்த்தம். ரைட், ரெண்டும் கனெக்டட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம்.
அடுத்தது பிலாசபி முடிஞ்சது. இவருடைய எஜுகேஷனல் பிலாசபி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கல்வி தத்துவம். இதையும் கொஞ்சம் மெமரைஸுக்கு உண்டான ஏரியாக்கள் தான் இருக்குங்க. வேகமா ரீட் பண்ணிடுறேன், நீங்க பார்த்துக்கங்க. எஜுகேஷன் இஸ் த ரீகலெக்ஷன். ரைட்டுங்களா? ரீகலெக்ஷன் நமக்குள்ள இருக்கிறத மீட்டு வெளியே கொண்டு வருது பாருங்க. சாமிஜி என்ன சொன்னா, தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வினாரு. இங்க கல்வி என்ன? நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடியது. பழைய அறிவை ஏற்கனவே அதே மீனிங்ல வருதா பாருங்க, இந்த இடம் படிச்சு பாருங்க. சாமிஜியும் இங்கேயும் எஜுகேஷன் இஸ் தி ரீகலெக்ஷன். லர்னிங் இஸ் எ ரீகாலிங் பாஸ்ட் நாலேஜ். கற்றல் என்பது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறத மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கு. சொன்னது யார்? அங்க தனக்குள்ள இருக்கிற அந்த அறிவை, ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுங்க. அதுக்கு கல்வி ஊடகமா இருக்குன்னு சொன்னோம். இது என்ன சொல்லிருக்காருன்னா, நமக்குள்ள அதே மீனிங் தான். கல்வி என்பது பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடியதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஏரியா 2 பேருக்கும் கன்ஃபியூஷன் ஆகாம, சாமியை மட்டுமே நினைச்சிட்டு போகாம, பிளாட்டோவையும் தெய்வமா நினைச்சிட்டு போக இந்த 2 பாயிண்ட்டும் மாட்டிக்குதுங்க. அடுத்தது போவோம். எம்பசைஸ்டு எஜுகேஷன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஐடியல் ஸ்டேட். நீதிக்கும் சிறந்த அரசுக்கும் கல்வி ரொம்ப முக்கியம். அப்ப ஜஸ்டிஸ் இந்த வார்த்தையும் பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது பிளாட்டோவில் வருது. அட்வொகேட் 3 டயர் எஜுகேஷன் சிஸ்டம். இது கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒன்று. 3 டயர். அந்த டயர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், அரசுக்கு 3 நிலை கல்விகளை அத வழங்கக்கூடிய ஒன்றாக இது செயல்படுகிறது. 3 டயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 அந்த 3 டயருங்கிறது ஒன்று வந்து கீழே அடுத்தடுத்து வருது பாருங்க. மாரல், பிசிக்கல், இன்டலெக்சுவல். மாரல்னா ஒழுக்கம், பிசிக்கல்னா உடல், இன்டலெக்சுவல்னா அறிவு. ஒழுக்கம், உடற்கூறு, அறிவு. இதான் அந்த 3 டயர்ஸ் அப்படிங்கிறது. 3 டயர் எஜுகேஷன் சிஸ்டம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பிளாட்டோ சொல்றது. அப்போ ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம், உடல் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், அறிவுக்கு முக்கியத்துவம், இது சார்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடியதுதான் இவர் கல்வி தத்துவத்துல மூலமந்திரமா வைக்கிறார். அப்ப இவருடைய ட்ரையாங்கிள்ல நீங்க வைக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஒன்று வந்து மாரல், பிசிக்கல், இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல்னா அறிவு, இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க. அடுத்து ட்ரெயின்டு பிலாசபர்ஸ் டு கிங் டு ரூல். அரசால அனுபவம் பெற்ற தத்துவ அரசர்களை உருவாக்குதல். இது ஒரு பின்னாடி நம்ம எம்சிக்யூவே இந்த கேள்வியை செட் பண்ணியிருப்போம். பின்னாடி வரக்கூடிய எம்சிக்யூல இது இருக்குங்க. அப்போ இந்த பிளாட்டோவுடைய கல்வி தத்துவத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ரூல் பார்ட்டியா வரணும் அப்படின்னா அதுக்குண்டான முன்னெடுப்புகள் எல்லாமே கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. அப்ப அரசால அனுபவம் பெற்ற தத்துவ அரசர்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது இவருடைய பிலாசபியோட இன்னொரு மூலமந்திரமா இருக்குங்க. ரைட். இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு அவருடைய சிறப்பு பணிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ்டர் பீஸ். அவருடைய முக்கியமான ரோல் எங்க இருந்ததுன்னா, இந்த புத்தகம் கேட்கலாம். த ரிபப்ளிக். ரிபப்ளிக் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. முக்கிய நூல் த ரிபப்ளிக், சிறந்த சமுதாயம் மற்றும் கல்வியை பற்றியது. அப்போ இந்த நூல் எதை சார்ந்தது? ஐடியல் சொசைட்டி அண்ட் எஜுகேஷன். ஒரு நாட்டின் கல்வியும் வளர்ச்சியும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கிய புத்தகம் எதுனே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டெக்ஸ்ட் பண்றவங்க பண்ணுங்க, நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள. ஒரு நாட்டின், இது ரீசெண்டா பிஜிடிஆர்ல 21 இருக்கலாம், இல்ல 17 இருக்கலாம். ஒரு நாட்டின் கல்வியும் வளர்ச்சியும். ஒரு புத்தகம் பேரை சொன்னா ஆள் பேரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டிஆர்பில அது நிறைய முறை கேட்டான்றதுனால அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட்டை வச்சு புக்கை கண்டுபிடிக்க சொல்லி ஆள் பேர் கூப்பிட்டாங்க. ஒரு நாட்டின் கல்வியும் வளர்ச்சியும் என்ற கருத்தை உள்ளடக்கிய புத்தகம் எது? டெக்ஸ்ட் பண்ணலாம். என்ற கருத்தை உள்ளடக்கிய புத்தகம் எது? சைக்காலஜில உள்ளடக்கிய புத்தகம் எது அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. ஒரு நாட்டின் கல்வியும் வளர்ச்சியும் என்ற கருத்தை உள்ளடக்கிய புத்தகம். சப்டாபிக் சொல்றேன், எந்த லெசனுக்கு உண்டானதுன்னு ட்ரை பண்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், அந்த டாபிக்ல இருக்கு இந்த புத்தகம். சரி, நான் தொடர்ந்து ரீட் பண்ணிட்டே வரேன். நீங்க வாய்ப்பு உள்ளவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. அச்சீவிங் சொசைட்டி, அந்த புக்கை தான் இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அச்சீவிங் சொசைட்டி, சாதனை புரியும் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் பேரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்களன்னா அவர் தான் இந்த கேள்விக்கு. மாஸ்லோலாம் கிடையாதுங்க.
மெக்லிலேண்ட், டேவிட் மெக்லிலேண்ட். ஓகே, வெரி குட். புவனேஸ்வரி வித்யா என்ன பேர் அதுக்குள்ள ஓடி போச்சு. டேவிட் மெக்லிலேண்ட். டேவிட் மெக்லிலேண்ட், அச்சீவிங் சொசைட்டி புக்கோட பேரு. சாதனை புரியும் சமுதாயம். சாதனை புரியும் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்கிறது ரிப்பீட்டா டிஆர்பி கேள்வி. மெக்லிலேண்ட் ஆன்சர் போட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டிஆர்பில அந்த புத்தகத்தோட கண்டென்ட்டை தூக்கி வச்சு ஆள் பேரை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு நாட்டின் கல்வியும் வளர்ச்சியும் என்ற கருத்தை உள்ளடக்கிய புத்தகத்தை எழுதியவர் யார், அல்லது புத்தகத்தோட பேர் என்ன, அப்படி மாட்டி விட்டாங்க கேள்வியை. ஸோ அந்த மாதிரி இந்த கேள்விக்கும் தயாரா இருக்கணும். சிறந்த சமுதாயம் மற்றும் கல்வியை பற்றிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல அப்படியே கொடுக்கலாம். கன்சர்னிங் எஜுகேஷன், கன்சர்ன் இன் எஜுகேஷன், கல்வியை பற்றிய நூல் எது? எதுங்க? எமிலியா ரூசோட ஒரு புக் வருமே, ஃபேமஸான புக், சோசியல் கான்ட்ராஸ்ட், சமூக ஒப்பந்தம். ரைட், பார்த்துக்காங்க. இன்னும் ரூசோ பக்கம் நம்ம படிச்சிட்டோமா இல்லையா? ரூசோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நினைக்கிறேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கல்வியை பற்றிய நூல் எமிலி. சோசியல் கான்ட்ராஸ்ட் சமுதாயத்தை பற்றியது. அப்ப இது வந்து எமிலி. ரூசோவுடைய எமிலி எதை பற்றியது அப்படின்னு கேட்கலாம். ரூசோவுடைய எமிலி எதை பற்றியதுன்னா கன்சர்னிங் இன் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க ஆன்சர் கொடுக்கணும். பார்த்து வச்சுக்க. அதுல அந்த பாகங்கள்லாம் பார்த்துக்கணும். சோபிங்கிற வளர்ப்பு பிள்ளை எத்தனாவது பாகத்துல டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தெரியணும். 5 பாகத்துல 5வது பாகம் யாருக்கு உண்டானன்னு தெரியணும். கற்பனை குழந்தை யாருன்னு தெரியணும். ஆண் குழந்தை எதுன்னு தெரியணும். ரைட். சோசியல் கான்ட்ராக்ட், பிரெஞ்சு ரெவல்யூஷனரி சோசியல், எஸ், பிரெஞ்சு புரட்சியின் பைபிள் என அழைக்கப்படுவது அதுதான். நிறைய உங்களுக்கு விஷயங்கள் தெரியுதுங்க. டிஆர்பியில் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் விட்டுட்டு போயிடாதீங்க. ரைட், நெக்ஸ்ட். டெக்ஸ்ட் பண்றவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், பண்ணாதவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. மேபி. 2வது பாயிண்ட், ஒரு எஜுகேஷன் மஸ்ட் லீட் ஜஸ்டிஸ், விஸ்டம், கரேஜ் அண்ட் மாடரேஷன். கல்வி மனிதனின் நீதியை, கல்வி பாருங்க, அவர் ஆற்றிய பணிகள்ல ஜஸ்டிஸ்னு ஒன்று வருது. கல்வி மனிதனின் நீதியை, விஸ்டம் ஞானத்தை, கரேஜ் தைரியத்தை, சீரழிவைன்னு வருதா? சீரழிவுன்னு வராது. மாடரேஷன் அப்படின்னா என்ன சொல்றது, சீராக்குறது. ஸோ கல்வியில வந்து மாடர்னைசேஷன் பண்றது, நவீனப்படுத்துறது, சீராக்குறது. ஸோ இதெல்லாமே அவருடைய பணிகள்ல ஒன்று. கல்வியை வந்து நவீனமயமாக்குறதுல பிளாட்டோவுடைய கருத்து தாக்கம் வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது 3 இதை போட்டிருக்காங்க பாருங்க. டிவைடட் சொசைட்டி இன்டு 3 கிளாஸஸ், ரூரல்ஸ், வாரியர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஆட்சி செய்யக்கூடியவங்க வாரியர்ஸ் போராளிகள், சோல்ஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளை இவர் பிரித்து பணியாற்றுகிறார் அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவல். அடுத்தது இதுல சிறந்த சில கொட்டேஷன்ஸ் வருது பாருங்க. நெக்ஸ்ட் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், பக்கம் வந்துட்டோம். ஒரு கல்வியாளர், எஜுகேஷன் இஸ் தி என்ன சொல்றது, கிண்டலிங் ஆஃப் எ ஃப்ளேம், நாட் த ஃபில்லிங் ஆஃப் வெசல். கல்வி என்பது ஒரு தீபத்தை ஏற்க செய்வது, ஒரு பாத்திரத்தை நிரப்புவது அல்ல. நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் படிங்க. நம்ம ஏற்கனவே அந்த நீங்க இந்த கல்வியாளர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒவ்வொரு ஆளுக்குமே கொட்டேஷன்ல வந்து தான் முடிச்சிருப்பேன். தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி, இப்படி கேட்கலாம். ரைட்டுங்களா? ஒரு அப்புறம் இன்னொரு கொட்டேஷன் பாருங்க, மாற்றம் என்பது நீயே, நீயே மாற்றத்திற்கான வித்து. இது டிஆர்பில கேட்டது. வாருங்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்வோம், டிஆர்பியோட கொஸ்டின் தான். இயற்கையின் படைப்பில் அனைத்தும் நன்றாக உள்ளது, ஆயினும் மனிதன் கைப்பட்டதும் அனைத்தும் பாழாய் போய்விட்டது. அது யார் சொன்னது? நாம் பிறக்கும் போது என்ன சுதந்திரமாக பிறக்கிறோம், பிறகு அடிமை சங்கிலியில் கட்டுண்டு கிடக்கிறோம். இது யார் சொன்னது? மாணவர்கள் வந்து என்ன சொல்றது, ஆசிரியர்கள் வந்து ஒரு தாவரத்தை போல, மாணவர்கள் வந்து அதில் பூக்கும் பூக்களை போல. ரைட்டுங்களா? பூக்களின் மீது புயல் வீசினால் அந்த இதழ் உடைஞ்சு போயிடும். பூக்களை விட மென்மையானவர்கள் மாணவர்கள். யார் சொன்னது? இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் படிக்கணுங்க. எரியும் விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் தேவை. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிசீவ் பண்ண மெட்டீரியல் இந்த இப்ப சொல்ற இந்த எல்லா டைலாக்குமே அதுல இருக்குங்க. கொஞ்சம் அப்படி புரட்டி படிச்சு பாருங்க. ஒரு கொட்டேஷன் கேட்டாலும் மிஸ் பண்ணிடாம போயிடணும். அப்ப எரியும் விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் தேவை அப்படிங்கிறது யார் சொன்னதுங்க? ஜேகேவா தாகூருங்களா?
மாற்றம் என்பது நீயே, நீயே மாற்றத்தின் வித்து தான் ஜேகே போகும். இது டாகூருக்கு வரணும். அது மாதிரி இங்கேயும் பாருங்க, கல்வி என்பது ஒரு தீபத்தை ஏற்க செய்வது, ஒரு பாத்திரத்தை நிரப்புவது அல்ல. பாத்திரத்தை டக்குன்னு நீங்க தண்ணி ஊத்தி நிரப்பி வச்சிடலாம், அப்படி செய்யக்கூடாது. ஒரு தீபத்தை அணையா விளக்க ஏற்ற செய்யக்கூடிய ஒரு பேராயுதமாக கல்வி திகழ வேண்டும்னா பிளாட்டோ சொன்னார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு கொட்டேஷன் சொல்றேன். இந்த கொட்டேஷன் செகண்ட் கொட்டேஷன் முடிச்சுட்டு ஒரு கொட்டேஷன் சொல்றேன், தயாரா இருங்க டெக்ஸ்ட் பண்றதுக்கு. The direction in which education start a man will determine his future. ஒரு மனிதனின் கல்வி ஆரம்பமாகும் திசை அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பாதை. கல்வி ஆரம்பமாகும் திசையே அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அப்படிதான், ரைட்டுங்களா? அது மாதிரி மாத்தி விடும் அப்படின்னு சொன்னவர் இவரு தான். கல்வி ஆரம்பமாகும் திசை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்றது பிளாட்டோவோட கொட்டேஷன். இன்னொரு கொட்டேஷன் டெக்ஸ்ட் பண்றவங்க பண்ணலாம். கணிதம் கற்ற ஒருவரால் எதையும் சிறப்பாக செய்ய முடியும். சொன்னவர் யார்? மேக்ஸ் டீச்சரும் கண்டிப்பா இந்த கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். கணிதம் கற்ற ஒருவரால் எதையும் சிறப்பாக செய்ய முடியும். எதையும் சிறப்பாக செய்ய முடியும். என்ன மேஜர்னு தெரியல. வெங்கட், ராதிகா வெங்கட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். என்ன டெக்ஸ்ட் பண்ணாங்கன்றது நான் சொல்லலை. யாராவது ட்ரை பண்றவங்க பண்ணலாம். இந்த 10 கொஸ்டின் நீங்க பிளான் பண்ணி படிச்சு பார்த்துக்காங்க. அமுதவல்லி மேடமும் கரெக்ட், 2 பேர் கரெக்ட் செஞ்சிருக்காங்க. ஆன்சர் வந்து பிளாட்டோங்க. கணிதம் கற்ற ஒருவரால் எதையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவங்க பிளாட்டோ அப்படிங்கிற நம்முடைய பாட்டனார். அதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. நான் கோ ஃபார் அடிஷ்னலாக ஆட் பண்ண இன்னும் ஒரு கல்வியாளர். அவர் முடிஞ்சதுன்னா நமக்கு நியூலி ஆடட் கண்டென்ட்ல வரக்கூடிய பிளாசப்பர் முடிஞ்சுதுங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டைம் டேபிளில் நம்ம கொஞ்சம் மிஸ் மேட்ச் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கோம். போட்ட மாதிரி போக முடியல. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. அது கரெக்டாக பண்ண முடியலனாலும், சப்போஸ் மேட்ச் பண்ணுன்ற போது நம்ம இடையில டே டைமில் நெக்ஸ்ட் வீக் முடியுமான்னு பார்க்குறோம். டே டைம்லேயே ஒரு ஹாஃப் டே டக்குன்னு அடிச்சோம்னா கரெக்டாக மேட்ச் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் அட்வான்ஸாக முடிச்சுட்டு இதில் டெஸ்ட்டு ரிவிஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு டாபிக் வைஸாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தமிழ் தகுதி தேர்வையும் நம்ம பேரலாக பார்த்துட்டு வரணும், ஜிகேவும் பார்த்துட்டு வரணும். நாளைக்கு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு சொல்லியிருக்கேன், 2வது தமிழ் தகுதி தேர்வு. வேற இன்னும் சில மேஜருக்குலாம் போட்டிருந்தேன், 4th யூனிட் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 4th யூனிட் உள்ளவங்க ஆல்ரெடி 3 முடிச்சிட்டோம் தகுதி தேர்வில். அவங்கெல்லாம் 4th டெஸ்ட் நாளைக்கு நடக்கும். சிலருக்கு வந்து 2வது யூனிட்னு சொல்லியிருக்கேன், 2வது யூனிட்டும் சிலருக்கு நடக்கும். ஸோ அடுத்து ஒவ்வொரு 5 நாளுக்கு ஒரு முறையும் அல்லது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறைன்னு போட்டோம்னா இன்னும் மீதி யூனிட்லாம் வரணுங்க. குறைஞ்சபட்சம் நான் 5 நாளுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு 5 டேஸ்க்கு ஒரு முறையும் ஒரு தகுதி தேர்வும் ஒரு ஜிகேவும் வந்துடும். அந்த ஷெட்யூலும் விரைவில் நான் முன்கூட்டியே போட்டுறேன், அதுக்கு தயாராகுங்க. அட்லீஸ்ட் மேஜர் படிச்சுட்டு இருக்கிறவங்க சப்போஸ் தமிழ் தகுதி தேர்வு ஜிகேவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனாலும் அனுப்புகிற கொஸ்டினாவது ஒரு கிளான்ஸ் எடுத்து படிச்சுட்டு போங்க, நல்லதும் கூட. அது உங்களுடைய சூழலை பொறுத்து ஹேண்டில் பண்ணிக்காங்க. டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, சிலருக்கு வந்து லைவ் கிளாஸ் வேற எங்கேயாவது அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கேயும் ரெக்கார்டட் கிளாஸ் வரலாம், இங்கேயும் வரலாம். இப்படி நிறைய பிரச்சனை உங்கள் சைடும் இருக்கும். எல்லாமே ஒரு போர்க்கால அடிப்படையில் இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியன்ற மாதிரி இறங்க. நமக்கு 2 கண்ணு தாங்க முக்கியம். ஒரு கண்ணு பாதி தெரிஞ்சா போதும், இன்னொரு கண்ணு அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. 100க்கு 110க்கு 100ன்னா நீங்க ஒரு கண்ணு பார்த்துட்டு போங்க. அந்த கண்ணு இன்னொரு கண்ணு அப்புறமா பேசிக்கலாம். அதுல குறையுது, நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 கண்ணும் முக்கியம். அடுத்தது பெஸ்டாலாசி, மிக முக்கியமான ஒரு பர்சன். நிறைய இடங்கள்ல நாம என்ரிச் பெஸ்டாலாசியை பத்தி பேசியிருக்கோம். பட் அவருடைய ஒரு வரி சுருக்கமாக தான் அவரை இது வரைக்கும் நானும் பேசியிருக்கேன். இன்னைக்கு இது ஆட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நம்மளும் அவருடைய சுய விவரங்கள் ப்ரொஃபைல் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சு பார்ப்போம். பெஸ்டாலாசி எந்நாட்டை சார்ந்தவர்? இங்கே ஒரு பாசிபிள் ஏரியா இருக்கு. சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். பெஸ்டலா எந்நாட்டை சார்ந்தவர்? இன்னொரு கேள்வி கேட்கலான்னு விருப்பப்படுறேன். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த இன்னொரு முக்கியமான பர்சன் யாருங்க நம்ம எஜுகேஷன் சைக்காலஜில? மறந்து போச்சு, அதனால உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரல. நீங்க யாராவது கெஸ் பண்ண அடிங்க போல. முக்கியமான பர்சன் தான், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். சுவிட்சர்லாந்து கல்வியாளரா சைக்காலஜிஸ்டா? பியாஜேவா? பியாஜே சுவிட்சர்லாந்தா? ரூசோ சுவிட்சர்லாந்தா?
சரி. பியாஜே. இவருங்க புருனர். ஏன்னா அவங்க 2 பேரும் சமகாலம். சரி, பார்த்துக்கலாம். சுவிஸ் எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல. பியாஜே ஓகே. சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த பியாஜே. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சரி. சைக்காலஜிஸ்ட், இங்க எஜுகேஷனிஸ்ட். ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். காலம் ஒருக்க பார்த்து வச்சிருங்க. இந்த காலம் எல்லாம் வந்து எதுக்காக சார் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு கேள்வி கேட்டுடுறாங்க. ஒரு முறை கேட்டு நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்க. ரூசோ எந்நூற்றாண்டை சார்ந்தவர்னு ஒரு கேள்வி கேட்டு 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ரைட்டுங்களா? அப்போ ஆனா அந்த வருஷம் பார்க்கும்போது 17ல படிச்சிருப்போம். பட் 18th செஞ்சுரி அப்படிங்கிறது கேள்வியா வந்திருக்கும். அப்ப இங்க 746, 827 இவர் எந்நூற்றாண்டை சார்ந்தவர்? இங்க 46லிருந்து 100க்கு டச் ஆகுது. இங்க 827 பெரும்பகுதி இப்படி வருது. 17th செஞ்சுரி. அது கால்குலேட் பண்றதுக்கு மேபி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். நம்ம ரவுண்ட் அப் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. ஈஸியா முடிஞ்சு போகுது. இங்க 27 வருஷம் 800ல. இங்க அதிகமா இருக்கு. திரும்பிக்காங்க இப்படி. வேலை முடிஞ்சு போச்சு. ஷார்ட்டா கால்குலேட் பண்றதுக்கு. 746, 827 சரி. 18ல வருதா 17ல வருதா நல்லா செக் பண்ணி பாருங்க. எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 1700. ஆமா, கரெக்டா. இன்னொருத்தர் 18.19ன்னு போட்டிருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. ரைட், ஓகே. கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். வெயிட் பண்றேன். தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. போதும். ஓகேங்க. நிறைய பேர் கரெக்டா டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. 18th செஞ்சுரி. பெரும்பாலும் நிறைய டீச்சர்ஸ் 18th செஞ்சுரி. ஸோ 18ஆம் நூற்றாண்டு. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. மாடர்ன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். நவீன கல்வியின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். ஹெர்பார்ட், பெஸ்டலாசி. நம்ம நிறைய முறை அந்த வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நவீன கல்வியின் தந்தை. டிஆர்பிலே இது கேட்டிருக்காங்க. பெஸ்டலாசி. ஓகே. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்தது யாரெல்லாம் வந்து இவருடைய கல்வி முறையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ப்ரொஃபல், மாண்டிச்சோரி பாருங்க. ப்ரொஃபல், மாண்டிச்சோரி மற்றும் குழந்தை மைய கல்வியில் தாக்கத்தை அண்டு இன்னொரு ஆள் விட்டாங்களா? ப்ரொஃபல், மாண்டிச்சோரி, ரூசோ. ஸோ இவங்க எல்லாமே பாருங்க குழந்தை மைய கல்வியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் கல்வி மூலமா குழந்தை மைய கல்வி அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய கல்வியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபல், மாண்டிச்சோரி அண்ட் ரூசோ அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இவருடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். பிலாசபி இல்லாமல் நேரடியாக எஜுகேஷனல் பிலாசபி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள என்டர் ஆகும். அப்போ குழந்தை மைய கல்வியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் தான் சைல்ட் சென்டர் எஜுகேஷன். அட்வொகேட் சைல்ட் சென்டர் எஜுகேஷன். அட்வொகேட் சைல்டு சென்டர் எஜுகேஷன். குழந்தை மைய கல்வியை வலியுறுத்தியவர் அப்படின்னு கேட்கும்போது ரோசாக்கு, காரலி. நான் ரோசாக்கு தாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இப்போ அனுப்புன டீச்சர் பேரை மறுபடியும் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. வெரி குட்டுங்க. ரோசாக்கு தான் என்னுடைய மைண்ட்ல இருந்தது. டக்குன்னு நினைவுக்கு வராது போச்சு. நிறைய டீச்சர் அதை தாண்டி பியாஜேவே போட்டு கொடுத்தீங்க. சந்தோஷம். பெஸ்லாஜி சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். செர்மன் ரோசாக்கு சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஆளுமை பர்சனாலிட்டியில இன்குபுலர் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா? 10 அட்டைகள். அதுல 20 அட்டைகளே வரும். 19+1 சோதனைக்கு 10 அட்டைகள். அதுல 1 எம்டி கார்டு. 19 சோதனைக்கு. ஆணுக்கு 10, பெண்ணுக்கு 10. சூப்பரான பாயிண்ட்டுங்க எடுத்து கொடுத்தீங்க. செர்மன் ரோசாக் 5+5 அது என்னன்னு தெரியலையே நீங்க போடுறது. சரி, ஓகே. 5+5 என்னன்னு புரியல. அவருடைய கார்டு மொத்தம் 20 கார்டுங்க. நாகராஜன் புக்ல 10ன்னு தான் போட்டிருப்பாங்க. மீனாட்சி சுந்தர்ல 20ன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு எக்ஸ்பிளேஷன் நம்ம ஆளுமையில கொடுத்துருக்குறோம்.
சரி, இங்க வந்துடலாம். ஸோ ஃபாதர் நவீன கல்வியினுடைய தந்தை என அழைக்கக்கூடியவர் 5 பிளாக் அண்ட் ஒயிட், ஓகே, 3 மல்டி கலர் அண்ட் அந்த இதுக்கு அதுக்கு 5+5 வராதுங்களே, 5 + 3 + 2 இப்படிதான் அந்த 10 பிரிக்கணும். 3 மல்டி கலர், பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ரெட். நைஸ் டீச்சர். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். சிலருக்கு அது புரியாது, இங்க நாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெஃபல், மாண்டிச்சோரி மற்றும் ரூசோ அவங்களுடைய தாக்கத்தை ஏற்பட்டதுனால அவருடைய எஜுகேஷன் பிலாசபி எதை நோக்கி வருதுன்னு பாருங்க. குழந்தை மைய கல்வியை நோக்கி அவருடைய கல்வி தத்துவம் இருக்கு. குழந்தை மைய கல்வி. ரெண்டாவது, எஜுகேஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் எதை கொடுத்துருக்காங்க பாருங்க, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட். இங்க பிசியாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் மாத்துவாங்க. அப்போ கல்வி எதை அடித்தளமாக கொண்டிருக்குன்னா உளவியல் வளர்ச்சி, மனப்பின்னணியை அப்படின்னு போட்டிருக்கு. மனப்பின்னணினா உள வளர்ச்சி, உள வளர்ச்சி அல்லது உளவியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பிசியாலஜிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் 3 கான்செப்ட் இருக்குங்க. இது சைக்கலாஜிக்கல். பிசியாலஜிக்கல்னா உடல் வளர்ச்சி, சைக்காலஜினா உள்ள வளர்ச்சி, மன வளர்ச்சி, சோசியாலஜிக்கல்னா சமூக வளர்ச்சி. அப்போ பெஸ்டாலஜி அப்படிங்கிறது உளவியல் நிபுணர் அப்படின்னு சொல்றோம். காரல் ஜங், ரைட், பார்த்துக்கலாங்க. பெஸ்டாலஜி அப்படிங்கிறது உளவியல் நிபுணர். அப்ப அந்த வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே கனெக்ட் பண்ணிக்காங்க. உளவியல், மனப்பின்னணி, சைக்கலாஜிக்கல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. எம்பசைஸ்ட் லர்னிங் பை ஹெட், ஆர்ட், ஹேண்ட். முன்ன சொன்னோம் இல்லையா, 3H அப்படின்னு ஒன்று வரும், பின்னாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதுதாங்க இது 3H. அப்ப கல்வியில எது ரொம்ப 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 ஒரு உடம்புல நமக்கு எந்த பாகம் எல்லாம் ரொம்ப முக்கியம்? தலை, இதயம், கைகள். தலை, இதயம், கைகள் மூலமாக கற்றல் நிகழ்வு. எம்பசைஸ் லேர்னிங் பை ஹெட், ஹார்ட், ஹேண்ட். கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் பீயிங் அட் ஹோம் வித் மதர் லவ் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலி இந்த ஹெட்டு, ஹார்ட்டு, ஹேண்டு இதை பார்த்துக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ ஹெட்டுன்னு வரும்போது அந்த தலையில எல்லா பகுதிகளுமே வந்தது, கண்ணு, காது, பெரும்பாலும் அதில் வந்துடுதுங்க. அப்போ தலையில என்ன வருது அப்படின்னா, கண்ணு, கண்களால் பார்க்குறோம், காதால கேட்குறோம், வாய், சுவை, மூக்கு, நுகர்தல், பெரும்பாலும் 4 புலனுறுப்புகள் அங்கே வந்துருச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அந்த தொடு உணர்வு, ரைட்டுங்களா, டாக்டைல், தொடுறது. ஸோ இந்த 5மே வந்துடுது, இது தலையில வந்துருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படிங்கிறது வந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தொட்டு உணரக்கூடியது, உணர்வுக்கு அது அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம், டச் பண்றதுன்னு. இன்னொன்று ஹார்ட், ரைட்டுங்களா, எல்லாமே ஹார்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நீங்க என்ன இதயபூர்வமா படிக்கிறது எப்படியோ மீன் பண்ணி எடுத்துக்காங்க. எப்பயுமே நீங்க படிக்கிற விஷயங்கள் அதை இதில் பார்த்தோம், டக்லெட் கிளான்ஸ்ல கொடுத்துருக்கோம், நாளமில்லா சுரப்பிகள்ல பேசியிருப்போம். அப்ப தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் வழியாக இப்ப நீங்க கணையம், அட்ரினல், தைராய்டு, பாராதைராய்டு, அப்படியே மேலே வந்தீங்கன்னா தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் வழியாக ஆண் இனப்பெருப்புக்கு, பெண் இனப்பெருப்புக்கு, இது எல்லாமே வந்து நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவோம். இப்போ முக்கியமானதை மட்டும் நம்ம இதில் சொல்றோம். அதில் தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் வழியாக தான் நரம்பணுக்கள் உள்ள நியூரானுக்கு கடத்துதுன்னு சொல்லியிருக்கோம் எல்லா விஷயங்களும். அப்போ நீங்க கண்களால் பார்க்கறது, காதால கேட்கறது, சுவைக்கிறது, நுகர்றது, தொட்டு பார்க்குற விஷயங்கள், ஸோ இது எல்லாமே எங்க போகுதுன்னா பிரெயினுக்கு போகுது, ரைட்டுங்களா. அந்த மாதிரி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ இவருடைய லர்னிங் எதன் மூலியமா நிகழ்கிறது அப்படின்னு அவர் கருதுறா இருப்பாருங்க. முக்கியத்துவம் கொடுக்கறது 3H, அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், கல்வி வீட்டிலிருந்து தாயின் அன்பு மற்றும் பராமரிப்புடன் ஆரம்பிக்க வேண்டும். எஜுகேஷன் பிகினிங் அட் ஹோம் வித் மதர்ஸ் லவ் அண்ட் கேர். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? கல்வி ஆரம்பிக்கிற இடமே எங்க? பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை நம்ம எங்க வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். அந்த கருத்தை முன் வச்சவர் யார் அப்படின்னு கேட்கும்போது பிளாட்டோங்கிறத கொடுங்க. பிலீவ்ட் த எஜுகேஷன் டெவலப்ஸ் தி ஹோல் சைல்டு. கல்வி என்பது அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழு மனிதனையும் முழு வளர்ச்சியையும் கொடுக்குது. அப்போ இங்கேயும் அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் இருக்கு. கனெக்ட் பண்ணிக்காங்க யார் யாரெல்லாம் முழுமையான வளர்ச்சியை சொன்னாங்க அப்படிங்கிறத. அரவிந்தர், பிளாட்டோ, தாகூர்ல இருக்கும், காந்தியில கூட இருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த சாமிஜி ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகம் உள்ளவங்க எல்லாமே ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னெடுப்புகளாக இருப்பார்கள். அடுத்தது கான்ட்ரிபியூஷன், இவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படிங்கிறது பாருங்க. புவர் அண்ட் ஆர்பன் சில்ட்ரன், ஸ்டார்டட் ஸ்கூல் ஃபார் புவர் அண்ட் ஆர்பன் சில்ட்ரன். அவர் வந்து பிளாட்டோ வந்து ஏழை மற்றும்
அனாதை குழந்தைகளுக்கான பள்ளியை துவங்குகிறார். இதே மாதிரி ஒரு டிஆர்பி கேள்வி உண்டுங்க. அனாதை குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணவர் யாரு அப்படிங்கிறது ஓல்டு டிஆர்பி கொஸ்டின். ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் அண்டு ஆர்பன் சில்ட்ரன்ஸ். பிரச்சனையுடைய அனாதை சிறுவர்களுக்கான பள்ளியை தோற்றுவித்தவர். நிறைய டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஆன்சர் சரியா வருதுங்க. பிரச்சனையுடைய அனாதை சிறுவர்களுக்கான டிஆர்பிலையும் கேட்டாங்க, சிறுவர்களுக்கான பள்ளி. பிரச்சனையுடைய அனாதை சிறுவர்களுக்கான பள்ளியை தோற்றுவித்தவர் ஏஎஸ் நீல். அவருடைய ஸ்கூல் பேரு கோடைமலை பள்ளிங்களா, சம்மரில் ஸ்கூல், கோடைமலை பள்ளி, கோடைமலை பள்ளி. அதே மாதிரி ஸ்டைல் வந்திருப்பாரு. ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளுக்கான, இங்க ஏழைங்கிற வார்த்தை இருக்கு, இங்க ப்ராப்ளமேட்டிக்ன்ற வார்த்தை இருக்கு. பிரச்சனையுடைய அனாதை சிறுவர்களுக்கு, இங்க அனாதை சிறுவர்களுக்கு. சம்மரில் ஸ்கூல், கோடைமலை பள்ளியை தோற்றுவித்தார். இதெல்லாம் டிஆர்பி கேள்விங்க, கோடைமலை பள்ளி அப்படிங்கிறது. அதே மாதிரி கனெக்ட் பண்ணி இங்க ஒரு, ஏன்னா அது நம்ம நிறைய படிச்சுட்டு போயிருப்போம். திடீர்னு ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளுக்கான பள்ளியை தோற்றுவித்தவர்னு போட்டு ஏஎஸ் நீலு, பெட்ரான் ரசலு, பிளாட்டோ, தாகூர்னு போட்டிருந்தா அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் ஏஎஸ் நீலுன்னு போட்டிருப்பாங்க. ஏழை மற்றும் அனாதை சிறுவர்களுக்கான பள்ளியை பிளாட்டோ ஸ்டார்ட் பண்றாரு. கன்ஃபியூஷன் ஆகிற பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதோ இந்த பாயிண்ட்டும் கன்ஃபியூஷன் ஆகும். மை ஸ்கூல், த ஸ்கூல், இது ரெண்டுமே டிஆர்பில கேட்டாங்க. இதுல ஒரு புத்தகம், ஒரு நிறுவனம் இருக்கு. த ஸ்கூலுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூட்டோட பேரு. இன்ஸ்டிடியூட், இது ஒரு கல்வி நிறுவனம். த ஸ்கூலுங்கிறது ஒரு கல்வி நிறுவனம். மை ஸ்கூலுங்கிறது ஒரு புத்தகத்தோட பேரு. கிளியரா நான் வச்சுக்காங்க. அப்போ இது ரெண்டுமே டிஆர்பில கேட்டிருக்காங்க. மை ஸ்கூல், எனது பள்ளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு போடணும். த ஸ்கூல், இதுவே பள்ளி எனும் நிறுவனத்தை யார் தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டா ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு போடணும். வெரி குட், வெரி குட், ஆல் த பெஸ்ட். ஒரு 10 பேருக்கு மேல டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஃபயரா இருங்க, நைஸுங்க. அந்த மாதிரி இதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். கன்ஃபியூஷன் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஆப்போசிட் ரோட் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். பிளாட்டோக்கு ஒரு சம்மதம் இல்லாம சொல் மாதிரி இருக்கு பாருங்க. மனப்பாட அடிப்படையிலான கல்விக்கு எதிராக இருந்தார். சூப்பரான பாயிண்ட் பாருங்க. நிறைய இப்ப இருக்கிறதுமே மாடர்ன் எராவில் அதுதானே சொல்றாங்க. கல்வியில இருக்கிற விஷயங்களை மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இப்ப இந்த கேள்வி கூட பாருங்களேன். ஏபிஎல் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா, அதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டா ஜேகேவை போட்டுருவோம். பெடகாலஜி சார், பெடகாலஜி என்ன சொல்ற, பெஸ்டாலாசி. எதுக்கு பெஸ்டாலாசி வருதுன்னு தெரியல இப்போ. சரி வருவோம். ஏபிஎல் யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க, நம்ம பெரும்பாலும் போடக்கூடிய வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஏபிஎலுக்கு ஃபாதர் ஆஃப் ஏபிஎல் அவர் தாங்க. செயல்வழி கற்றலின் தந்தை அப்படின்னு கேட்டா ஜே கிருஷ்ணமூர்த்தியை தான் போடணும். ஆக்டிவிட்டி பேஸ், செயல் சார்ந்த கற்றலின் தந்தை அப்படின்னு வரும்போது ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு போடணும். சாரி முடிச்சிடலாம். செயல்வழி கற்றலுடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம போடக்கூடிய ஆன்சர் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு. பிளாட்டோக்கு, சாரி பெஸ்டாலாசிக்கு பிளாட்டோன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்காக சொன்னீங்களா? ஓகே டீச்சர், ஓகே ஓகே, தேங்க்யூ. பிளாட்டோ ஒன்றும் நினைவுல இருந்தே போகல. செயல்வழி கற்றலுடைய தந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎலோட ஃபாதர்னு பார்க்கும்போது ஜே கிருஷ்ணமூர்த்தியை தான் நாம் பெரும்பாலும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இங்க என்ன கொடுத்துருக்கா பாருங்க, அதை சப்போர்ட் பண்றாரு யாரு அப்படின்னா பெஸ்டாலாசி அப்படின்னு கூடியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரூட் லேர்னிங், குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்ப மாடர்ன் எராவிலே நம்ம போட்ட கரிக்குலத்துக்கு பேரே மெல்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெல்ட் கரிக்குலம், MELTன்னு போட்டோம். அன்னைக்கு இது எக்ஸ்பிளேஷன் கூட கொடுத்தோம். MEங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரே டேர்ம் தான். மெமரி, அவாய்ட் ரோட் மெமரி, அதான் அந்த வார்த்தை இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
குருட்டு மனப்பாடம். குருட்டு மனப்பாடம் செய்யக்கூடாது. எல்னா லைஃப், டீன்னா பியாண்ட் த டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது. பியாண்ட் தி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவாய்டு ரூட் மெமரி. நீங்க எதை வேணாலும் சொல்லிக் கொடுங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணாத எப்படி நீங்க நினைவு வச்சுக்கணும், வாழ்க்கையோடு தொடர்புபடுத்திக்கணும். எல் ஃபார் லைஃப், டி ஃபார் டெக்ஸ்ட் புக், பியாண்ட் த டெக்ஸ்ட் புக் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் மேல கவனம் அதிகமா இருக்கட்டும். நீங்க ரஃபா இதை படிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லைங்க. கனெக்ட் பண்ணி படிங்க. இதை நீங்க நான் மெட்டீரியல் அனுப்பிட்டேன்னு சொல்லி சிலர் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க மெட்டீரியலே பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், படிச்சு பார்ப்போம்னு இறங்குனீங்களான்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க யார் சொன்னா, அங்க என்ன கனெக்ஷன் இருக்குதுங்கிறது தெரியாம போகும். அதனால வேகமா ஒரு முறை காது கொடுத்து கேட்டுருங்க. இது பிறகு ரெக்கார்டடா யாரு கவனிச்சாலும் சரிங்க. அடுத்தது அட்வொகேட் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டீச்சிங், இயற்கையான கற்பித்தல் முறையை ஆதரிக்கிறார். இது வேற வழியே இல்லை. இந்த பாயிண்ட் வந்தா இந்த மார்க் நமக்கு போச்சு, நரக வேதனை தான் அர்த்தம். அட்வொகேட்டட் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டீச்சிங். யாரெல்லாம் இயற்கையான கற்பித்தல் முறையை ஆதரிக்க போனாங்க? எல்லா கல்வியாளர்களும் பெரும்பாலும் இயற்கையான கல்வி முறையை தான் ஆதரிக்கிறாங்க. அதுல சில இடர்பாடுகள் வரலாம். இயற்கையான கல்வி முறைனாவே நம்ம இயற்கை கொள்கைவாதி, நேச்சுரலிசம், ரூசோங்கிறோம். ஆனா ரூசோ கல்வி முறையை நெகட்டிவ்ங்கிறோம், எதிர்மறை கல்விங்கிறோம். என்ன காரணங்க? இயற்கையான கற்பித்தல் முறை நேச்சுரலிசம்னா ரூசோ அக்மார்க் முத்திரை. ஆனா அது எதிர்மறை கல்வின்னு சொல்றோம். பிகாஸ் ஆஃப் அதுல டைம் மேனேஜ் பண்றது கஷ்டம், பாட புத்தகத்தை கனெக்ட் பண்றது கஷ்டம். படிச்சு பாருங்க, புத்தகத்துல கொடுத்துனுங்கிறோம். ரைட்டா? ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூல் அங்க ஃபாலோ பண்ண முடியாது. அப்போஸ் டு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் மெத்தேடு தப்பு. ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய இருக்குங்க. நான் கல்வியை வந்து எதிர்க்கல, கல்வியோட நடைமுறையை தான் எதிர்க்கிறேன். பிளாட்டோ ஒரு கொட்டேஷன்ல சொல்லியிருப்பார். நான் வந்து பாடத்திற்கு பள்ளிக்கு எதிரானவன் அல்ல, பள்ளியின் நடைமுறைக்கு எதிரானவன் அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இதுங்க. அது அவரு வந்து கல்வியை எக்காரத்தை கொண்டு அவர் எதிர்க்கல, ஆனா அங்க இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இது. இயற்கையான கற்பித்தல் முறையை ரூசோ ஆதரிச்சாலும் கூட அது நெகட்டிவ் எஜுகேஷன், எதிர்மறை கல்வி, சமூக பாதிப்புகளற்ற கல்வி வேணும், ப்ரிவென்டல் எஜுகேஷன் வேணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ரூசோல கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது எம்பசைஸ்டு மாரல் எஜுகேஷன் த்ரோ லவ், சிம்பத்தி அண்ட் டிசிப்ளின். இங்கேயும் வந்துருச்சு பாருங்க, ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் ஒழுக்கமா நம்ம இருந்தா கூட முடியாதாட்டுங்குது. எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்க. டேபிள் பண்ணி ஒழுக்கம், சுதந்திரம், சுய கற்றல் இதெல்லாம் யாருதுன்னு நீங்க தான் அங்க முடிவு பண்ணிக்கணும். நான் என்னால இது சொல்ல மட்டும் தான் முடியுதுங்க. அப்ப நீங்க தான் ஒவ்வொரு ஆட்களை படிக்க படிக்க அந்த ஒழுக்கங்கிறதெல்லாம் யார் பேசியிருக்காங்க, சுய கற்றலை யாரெல்லாம் பேசியிருக்காங்க, அப்புறம் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை யாரெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுங்க. அடுத்தது பிலீவ் இன் த எஜுகேஷன் ஃபார் ஆல், டெமோக்ராட்டிக் அக்சஸ், ஜனநாயக முறையில் கல்வி அனைவருக்கும் போய் சென்றடைய வேண்டும். அனைவருக்கும் கல்வி என்ற ஜனநாயக கருத்தை நம்பியவர் பெஸ்டலாசி. சூப்பரான ஆளா இருக்காரு பாருங்க. இந்த பாயிண்ட்லாம் நிஜமாவே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ வந்த பிறகுதான் இதையும் கலெக்ட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறதால போட்டிருக்கும். பிலீவ்ட் இன் எஜுகேஷன் ஃபார் ஆல் த டெமோக்ராட்டிக் அக்சஸ், அனைவருக்கும் கல்வி என்ற ஜனநாயக கருத்தை. சர்வசிக்ஷா அபியானுக்கு துணைப்பனவர் ஆட்டுங்க பாருங்க. அங்கதான் எஜுகேஷன் ஃபார் ஆல், எஜுகேஷன் ஃபார் ஆல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அப்படியே இந்த மாடர்ன் எராவில் பெஸ்ட்லாஜி அப்பயோ சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஆனா இப்ப பாருங்க, எஜுகேஷன் ஃபார் ஆல் சர்வசிக்ஷா அபியான்ல தூக்குனாங்களா? அதனாலதான் பிளாசப்பர் நீங்க பழைய ஆட்கள் எல்லாமே ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல ஒரு மேடம் கேட்டாங்க. அந்த முறையெல்லாம் அப்போ போச்சு தானே. அவங்க இறந்த பிறகு ஆதார கல்வியில ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க நம்ம முந்தின கிளாஸ்ல. அந்த மாதிரி அந்த அவங்களுடைய பிளாசப்பர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்மளால புதுசா ஒன்னும் இப்போ புதுசானா இந்த இப்ப நம்ம பண்றோம் பாருங்க, திறன் எக்ஸாம்ன்றோம், திறன் கொடுக்கறோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்போ புதுசா அப்படிதான் பண்றாங்க வழியோ, பழைய மெத்தேடு நம்ம இப்பவும் அடிச்சுக்க முடியாதுங்க. நம்மலாம் பாடம் படிச்சும்போது டீச்சர்ஸ் எல்லாம் எந்த மெத்தேடை யூஸ் பண்ணாங்க? திறன் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. திறனும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. அப்ப அப்படியே டைரக்டா கியர் போட்டு ஸ்டாப்ல டீச்சர்ஸை பார்த்தாவே ஒரு பயம் இருக்கும். படிச்சோம். இப்ப இந்த திறனுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. என்னும் நான் திறன் அப்படின்னாவே எல்லாருக்குமே புரியும். திறன் அப்படின்னா ஆங்கிலத்துல திறன்னா என்னங்க? டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். திறன் தமிழ், ஆங்கிலத்துல திறன் ஸ்கில். எக்ஸாக்ட்லி, ஸ்கில். இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டோம். ரைட்டுங்களா? திறன், மைக்ரோ டீச்சிங் இஸ் எ ஸ்கில் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா திறனுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை கொடுக்கிற விளக்கத்தை அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க.
targeted help for improving. நோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ கரண்ட்ல இருக்கு, கேட்டாலும் கேட்டுருவாங்க. இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன், targeted help for improving remediation and academic nurturing. அப்படியே முதல் லெட்டர் மட்டும் தூக்குங்க பார்க்கலாம். எங்க எங்க இன்னொரு முறை அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க மேடம். இப்போ யாரோ ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணீங்களே. இந்த லெட்டர்லாம் தூக்கி போடுங்க பார்க்கலாம். டி ஹெச் ஐ ஆர் ஏ என், திறன் வந்துச்சா பாருங்க. டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடேஷன் அண்ட் அகாடமிக் நரேட்டரிங். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குறைதீர் கற்றல் தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் தமிழ் ஆங்கில வாசித்தல் எழுத்தல் திறன்ல குறைபாடு இருக்கோ, கணித திறன்ல குறைபாடு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ரெமிடேஷன் கொடுக்க போகிறோம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில்ல அவங்க தான் நமக்கான தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பேசிக். ஓகே, அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்களா? சரி சரிங்க. நான் அதோட முதல் எழுத்தோ அப்படின்னு பார்த்துட்டேன். அப்போ இதுதான் அந்த திறனுக்கான விளக்கம். ஸோ அதில் அதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு பிரச்சனையுடைய குழந்தைங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை பிலோ 40% போடுறீங்க. அது 17 மார்க்கு குறைவாக எடுத்தாங்களா, ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதில் 17 மார்க் எடுத்தாவே அவங்கெல்லாம் இந்த மார்க் கீழே வந்துருவாங்க. ஏற்கனவே இதெல்லாம் அவங்க பேஸ்லைன் சர்வே மாதிரி பண்ணிட்டாங்க. எம்இஸ் மூலியமா பண்ணி அந்த மார்க் எல்லாம் ஏற்றி 6 முதல் 9ஆம் வகுப்பு வரல மார்க் ஏற்றிருப்பாங்க தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸுக்கு. இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 17 மார்க் அவன் வாங்கியிருந்தாலும் அவன் இந்த திறன் அப்படிங்கிற மாணவன் சொல்லி அவனை டார்கெட்டாக வச்சு ஸ்கூலில் வந்து அந்த கிரிட்டிக்கல் லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. பேசிக் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒன்று ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி பாடப்புத்தகத்தை எடுக்கிறாங்க எல்லாமே இது ஒரு கைடு மாதிரி கொடுத்து அவனை ட்ரை பண்ணுறாங்க. முதல் 30 நாட்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய 20 வாரங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கை படிங்கன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ஸ்கீமுங்க. எப்படி சக்ஸஸ் ஆகுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து இதோட விவரங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பேசுவோம், வாய்ப்பு இருந்தா. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். எஜுகேஷனல் பிரின்சிபல் ஃபார் பெஸ்டலாஜி வந்துச்சா பாருங்க. ஹெட், ஹார்ட், ஹேண்டு முன்ன பேசின மாதிரி தான் வருது. தலை அறிவு பக்க வளர்ச்சி, இதயம் உணர்வு மற்றும் நெறி வளர்ச்சி மாறல், கை செயல்பாட்டு மற்றும் உடல் வளர்ச்சி. எதில் எது இருக்குன்னு கேட்கலாம். 3Hல முதல் ஹெட்டில் பாருங்க, அந்த நம்ம சொன்ன கண்ணு, காது, மூக்கு, வாய் அதில் எல்லாமே சொல்லிடணும். அதான் நீங்கள் தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் வழியாக நரம்பு அணுக்கள் ஒரு நியூரான்ல ரைட்டுங்களா, செரிப்ரம், அது ஹெமிஸ்பியர், முன் அரைக்கோளம், பின் அரைக்கோளம். அந்த அரைக்கோளத்தில் 4 பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, பரைட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், பிராண்டல். அந்த இடங்களுக்கு வந்து அறிவை கொண்டு போய் சேர்க்கிற பகுதி பிரெயின்ல இருக்கு. படிச்சு பாருங்க. போர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைன் பிரெயின். அந்த பிரெயின்ல 4 பாகம் இருக்கும். முன் அரைக்கோளம், பின் அரைக்கோளம் ரெண்டும் கனெக்ட் பண்ணது கார்பஸ் கலோசம். அந்த அரைக்கோளத்துல 4 பாகமா பிரிச்சிருப்பாங்க. பரைட்டல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், பிராண்டல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தாங்க நீங்க பாக்குறது, கேட்கறது எல்லாம். ஓகே. ஆடியபிளா இருக்குங்களா? எஸ். எக்கோ வருதுங்களா? இப்போ எக்கோ வருதா பாருங்களேன். நோ எக்கோ. ஸ்டார்ட் பண்ணலாமா?
எஸ், நோ சாரா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சாரா. எஸ், ஓகே, நைஸ். ரைட்டுங்க. எஜுகேஷன் பிலாசபி அதில் ஹெட்டில் பாருங்க என்ன இருக்குன்னு அது சொல்லிட்டோம். ஹார்ட்ல உணர்ச்சி மற்றும் நெறி வளர்ச்சி, இது ஈஸியாக கனெக்ட் பண்ணி கேள்வி கேட்கலாங்க. முக்கியமானது போட்டு ரீட் பண்ணிக்காங்க. அப்போ இதயத்தில் உணர்ச்சி மற்றும் நெறி வளர்ச்சியை கனெக்ட் பண்ணுறாங்க. ஹேண்டில் வந்து பிசிக்கல், ஈஸியாக இருக்கு பாருங்க, கை கால் செயல்பாட்டு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியம். அடுத்தது வந்து அப்சர்வேஷன் இஸ் த பேசிக் ஆஃப் லேர்னிங். காண்கை அப்படிங்கிறது உற்று நோக்கல் அப்படின்னு அர்த்தம். உற்றுநோக்கல், உற்றுநோக்கல் மூலம் கற்றல் அடித்தளமாக அமைகிறது அப்படிங்கிறாங்க. அந்த எஜுகேஷன் இஸ் எ நேச்சுரல், கிராஜுவல் அண்ட் ஹார்மோனியஸ் ப்ராசஸ். கல்வி என்பது இயற்கை சார்ந்தது, நேச்சுரல், கிராஜுவல் மெதுவாக வளரக்கூடியது, ஹார்மோனியஸ் ஒத்திசைந்த செயல்முறை. ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது ஓவரால் வளர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அதுல பெஸ்டலாஜியோட கான்செப்ட். இவருக்கும் 2 கொட்டேஷன் வச்சிருக்கிறோம், ரீட் பண்ணிக்காங்க. கல்வி என்பது குழந்தையின் இயற்கையான ஒத்திசைந்த முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி. எஜுகேஷன் இஸ் தி நேச்சுரல், ஹார்மோனியஸ் அண்ட் ப்ரக்ரெசிவ் அன்ஃபோல்டிங் ஆஃப் த சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் கொட்டேஷன் நினைவுல வச்சுக்கிறது, இருந்தாலும் படிங்க. ஒரு கொட்டேஷன் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அடுத்த கொட்டேஷன் பாருங்க, the heart must be educated as well as the head. தலையோடு கூட இதயமும் கல்வி பெற வேண்டும். அப்போ வந்து தலையில அறிவு, இதயம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? இது ரெண்டும் இல்லாம சேர்ந்த ஒரு கல்வி அறிவை தான் நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க பெஸ்டலாசி அப்படின்னு சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைல்ட் சென்டர் அப்ரோச், குழந்தை மைய கல்வி. இவருடையது இது எல்லாமே பெஸ்டலாஜிக்கு வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் தான். சைல்டு சென்டர் அப்ரோச் இவருக்கு வருது. அந்த 3H, ஹெட்டு, ஹார்ட்டு, ஹேண்டு, அந்த கற்றலை வலியுறுத்துகிறார். லர்னிங் பை டூயிங், இதை பிடிங்க, இந்த பாயிண்ட்டை பிடிச்சி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி மைண்ட்ல வைங்க. லேர்னிங் பை டூயிங்னா ஜான் டூயோட நிறுத்தாம பெஸ்டலாஜிக்கும் போட்டு விடுங்க. அப்போ லேர்னிங் பை டூயிங்னா டூயி வரணும், காந்தி தாத்தா வரணும். காந்திஜியும் லேர்னிங் பை டூயிங்ல வரார். இங்க வரக்கூடிய பெஸ்டலாசி. ஸோ இவர்கள் எல்லாமே லர்னிங் பை டூயிங் கான்செப்ட்ல இருக்காங்க. அடுத்து ஹோம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வீடு, வீட்டோடு சேர்ந்த அம்மா, அம்மாவோட கேர், அங்கிருந்தே கல்வி ஆரம்பிக்கணும். ரைட்ல, அம்மாவுடைய அன்பு, பரிவு, பாசம் எல்லாம் சேர்ந்து, ரைட்டுங்களா, அம்மாம் சோப் மாதிரி நான் வச்சுக்காங்க, அங்கேயே ஆரம்பிக்குதுன்னு அவர் தான் சொன்னார். மனப்பாடத்தை தூக்குங்கன்னாரு. யுனிவர்சல் எஜுகேஷன் அட்வொகேட், அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும். மேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாயிண்டே பார்த்தோம், அனைவருக்கும் கல்வி பெஸ்டலாஜி சொல்லியிருக்காங்க. அது இப்ப நடைமுறைக்கும் சாத்தியக்கூறுகளா எடுத்திருக்காங்கன்ற பாயிண்ட்டும் கொடுத்துருந்தோம். எமோஷனல் அண்ட் மாரல் இஸ் அன் எசென்சியல். உணர்ச்சியும் நெறிகளும் கல்விக்கு அடிப்படை. ஒட்டுமொத்தமா அவருடைய சமாச்சாரங்கள்ல இதை நீங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட தேவைப்படுதுங்க. இது எல்லாமே மேல கொடுத்ததுல முக்கியமான அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த MCQ ஒரு 10 இருக்குங்க, ரீட் பண்ணிக்காங்க. ஸோ அடுத்தது இனோவேஷன் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்வியாளர்களும் அல்லது அந்த கல்வி சார்ந்த முறைகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரொம்ப டெப்தாவே டால்டன் பிளானு, கெல்லர் பிளானு, வின்னட்கா திட்டம், பிளட்டூன் முறை, இது எல்லாமே அமெரிக்கா மாயாசூஸ் மாகாணத்துல என்ன நடந்தது வரைக்கும் ஆரம்பிச்சு இலியானா மாகாணத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து லைப்ரரி மெத்தட்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸ்ல அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே தனியா ஒரு கிளாஸாவே பண்ணியிருக்கிறோம். அந்த அந்த வீடியோஸை தான் இங்கே மேட்ச் பண்ணணும். ஸோ இங்க ஆட்களை மட்டும் கொஞ்சம் வேகமா பார்த்துக்காங்க. இங்க இருக்கிற எல்லா கல்வியாளர்கள், சைக்காலஜிஸ்ட், அவங்களுடைய கல்வி முறை எல்லாமே கொடுத்துருக்குறோம், ரைட்டுங்களா? அப்போ பிளவாக்சி அம்மையாருடைய கல்வி முறை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறோம். ஸோ ஒட்டு மொத்தமா இது எல்லாமே ஆல்ரெடி நடத்தி முடிச்ச கான்செப்டுங்க. அந்த வீடியோ நான் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். ஒரு கிளான்ஸ் வேகமா எங்க இருக்கிற கல்வியாளர்களை மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாண்டிச்சோரி பத்தி அத்தனை பேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மரியா மாண்டிச்சோரி, அதாவது சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுடைய இனோவேஷன்ஸ் எல்லாம் இப்ப அப்படியே புகுத்தி இருக்காங்க. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. மரியா மாண்டிச்சோரி அம்மையார் வந்து 1912 இத்தாலியிலிருந்து இந்தியா வந்து 12 ஆண்டு காலம் தங்கி இருந்து மந்த புத்தி உள்ள மன வளர்ச்சி, 1912 1940 ஐ திங்க் 40 தான் வராங்க, கரெக்ட். 1940 இத்தாலியிலிருந்து இந்தியா வந்து 12 ஆண்டு காலம் தங்கி இருந்து மந்த புத்தி உள்ள
மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தசைப்பயிற்சி மூலமாக பல்வேறு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு போனாங்க. 1940 இருந்து 12 வருஷம் கனெக்ட் பண்ணி பாருங்க. 1952 ஆகுதுங்க. 52 வரையும் இங்கதான் அவருடைய கல்வி பணியாற்றிருக்காங்க. அவர்தான் டைடாட்டிக் அப்பாரட்டஸ் பிழையறிக்கரு எரர் ரெக்டிஃபைங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. கேசிஆர்டி பாமினி அப்படிங்கிற ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. குழந்தைகள் இல்லம் இதெல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடியதுங்க. அப்ப மந்த புத்தி உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இப்ப மந்த புத்தி உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு சலைவா அந்த வாயில அந்த ஜொல்லு மாதிரி ஒண்ணு வளைஞ்சிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பிள்ளைகள். அப்ப இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மரியா மாண்டிச்சோரி அம்மையாருடைய பொருந்தி போகக்கூடிய ஒரு கற்றல் முறை எது? அது ஸ்கின்னர் தான், தார்ண்டைக்கு தான், பாவ்லோவ் தான், கோக்லர் தானே கேள்வி கேட்டிருந்தாங்க. டீச்சர்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. மரியா மாண்டிச்சோரி அம்மையார ஸ்கின்னர் கூட கனெக்ட் பண்ணி அவருடைய கல்வி முறையை பிடிக்கிறதா, பாவ்லோ கூட கனெக்ட் பண்ணி அவருடைய கல்வி முறையை எடுக்கிறதா, தார்ண்டை கூட எடுக்கிறதா, கோக்லர் கூட எடுக்கணும்னா பாவ்லோ கூட எடுக்கணும். நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்காங்க. பாவ்லோவோட நாய்கள் உமிழ்நீர் சோதனைனே பேர் அதுக்கு. உமிழ்நீர் சோதனை சலைவாவை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, பெல் அடிச்சு சாப்பாடு, பெல் அடிச்சு சாப்பாடு, பெல் அடிச்சு சாப்பாடு 80 முறை போராட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதை சிஎஸ்க்கும் சிஎஸ்ஐயும் யூசிஎஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸை வர வச்சிருப்பாங்க. கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அண்ட் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். மணிவாசை உணவு சாப்பாடு, மணிவாசை உணவு சாப்பாடு. அப்ப அம்மையாருடைய கல்வி முறை பாவ்லோவுடைய ஆக்க நிலைத்த கற்றலுக்கு துணை புரிகிறது. அப்படி ஒரு கேள்வி டிஆர்பி கேட்டிருக்காங்க. அதே போல மாண்டிச்சோரி அம்மையார்னாவே நர்சரிங்கிற வார்த்தை கரெக்டா போட்டுக்கணும். நர்சரி அப்படின்னாவே அந்த கல்வியோடு தொடர்புடைய மாண்டிச்சோரி. அல்லது புலப்பயிற்சி, புலப்பயிற்சி, சென்சரி ட்ரைனிங், தசை பயிற்சி, இது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு கேள்வி கேட்டாங்க டிஆர்பில. நர்சரி பள்ளி மாண்டிச்சோரி, புலப்பயிற்சி சென்சரி ட்ரைனிங் மாண்டிச்சோரி, தசை பயிற்சி மசில்ஸ் எல்லாம் ட்ரைனிங், அந்த கிரஷ் பேப்பரை கொடுத்து கிரஷ் பண்ணுவாங்க பாருங்க ஆரம்பத்துல, அது எல்லாமே இந்த அம்மையாருக்கு கனெக்ட் பண்ணக்கூடியதுதான். அப்படி ஒரு கேள்வி டிஆர்பில வந்திருக்குங்க. இன்னொரு கேள்வி 1940 பிளஸ் 12 வருஷம் தங்கி இருக்காங்க. 1952ல முடியுதுங்க. அப்ப இதோட தொடர்புடைய ஒரு கல்வி குழு கேட்டிருந்தாங்க டிஆர்பில. கல்வி குழு. அப்ப 1940ல 12 வருஷம் 54, 1944 எக்ஸாக்ட்லி. சார்ஜென்ட் ரிப்போர்ட். நவநீத கிருஷ்ணன் சார், குட். சார்ஜென்ட் ரிப்போர்ட், சார்ஜென்ட் ரிப்போர்ட், சார்ஜென்ட் அறிக்கை. அப்ப இந்த அம்மையார் வாழ்ந்த காலத்துக்கு நிகரா போடப்பட்ட அறிக்கை தான் சார்ஜென்ட் அறிக்கைங்கிறோம். சார்ஜென்ட் அறிக்கை அது என்ன சொல்றதுன்னா, ஒன்லி த கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அரசாங்கம் தான் ப்ரீ பிரைமரியை நடத்தணும். ப்ரீ பிரைமரி ஸ்கூல், ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அரசே பள்ளி முன்பருவ கல்வியை வச்சு நடத்தணும். ஒன்லி த கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இது மாண்டிச்சோரி அம்மையார். போதும், இந்த ரிலவெண்டான பாயிண்ட். மீதி அங்க போய் பார்த்துக்காங்க. அடுத்தது காந்தி தாத்தாவை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நைதலின் புனியாடி சிக்ஸா, ஆதார கல்வி. ஸோ அது சோதனை மூலமாக செய்து பார்க்கப்பட்டு பிறகு அந்த புதுமைகளையும் நாம புகுத்தி இருக்கிறோம். இன்ன வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பயன்படுத்துறோம். ஏன்னா அந்த சிஸ்டம் தூக்கிட்டாலும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிஎட்லேயே நம்ம கொட்டாங்குச்சிக்கு பெயிண்ட் அடிச்சு பொம்மை போட்டோம் இல்லையா, வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு ஐஸ் ஸ்டிக்கை வச்சு வீடு கட்டி கொண்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதெல்லாம் இன்னும் நடைமுறையில் தான் இருக்குங்க. ப்ராஜெக்ட் மெத்தேடு ஜான் டூயி. இருந்தாலும் யாரை போட்டிருக்காம பாருங்க, வில்லியம் ஆட்டிக் கில்பாட்ரிக். அப்ப செயல்திட்ட முறை கில்பார்டிக்கோட செயல்திட்ட முறையும் சோதனைக்கு பின் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையே. மாணவர்கள் தாங்கள் செய்யும் திட்டங்களில் ஈடுபாடு உணர்வூட்டும் செயல்களை கற்றுக்கொள்கிறார்கள். ப்ராஜெக்ட் மெத்தட் கில்பார்டிக், ஜான் டூயி, இவங்க எல்லாம் விட்டுறக்கூடாது, பேர் பார்த்து வச்சுக்காங்க. அடுத்தது டால்டன் பிளான், ஹெலன் பர்கஸ்ட். டால்டன் பிளானை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா ஹெலன் பர்கஸ்ட் அப்படின்னு போடணும். இதை டீட்டெயில்டா கிளாஸ் பண்ணியிருக்கிறோம், ரெக்கார்டு கிளாஸஸ் இருக்கு. இதை கொண்டு வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். கெல்லர் பிளான், இது ரொம்ப 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 முக்கியங்க. பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு. பிஎஸ்ஐக்கு விரிவாக்கமும் கேட்கலாம். அதே நேரத்துல இது சார்ந்து நிறைய நம்ம கல்லூரிகள்லயும் கலர் பிளானை போட்டிருக்கிறோம். விரைவா லேர்ன் பண்றது, பள்ளிகள்ல கலர் பிளான் திட்டம் கொடுத்துருக்காங்க. அது எதை மீன் பண்றாங்கிறது கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ்ல பண்ணியிருக்கிறோம். அதையும் பிறகு கொடுத்துட்றோம். இப்போதைக்கு நம்ம இந்த 6 பாயிண்ட் வரைக்கும் எடுக்க போறோம். மேற்கொண்டு வர்றத பிறகு பார்க்கலாம். மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆடம் ரைன் அப்படின்னு சொல்லி. ஆலன் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இண்டோர் பல்கலைக்கழக பேராசிரியர் PK பாசி, ஆலம் ரைன். இவங்களுடைய மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை வார்த்தையாலே ஞாபகம் வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம்.
பிகே பாசி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஆடம் ரேவன், ஆலன் ரேவன். இந்த ஆலன் மட்டும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நான் வச்சுக்கேன் ஆலன். இப்போ இந்த பா சி துணைக்காலோடு எத்தனை எழுத்துன்னு பார்த்துக்காங்க. பா ஒரு எழுத்து, துணைக்கால் ஒரு எழுத்து, சி ஒரு எழுத்து, 13. இந்த ரெட்டை சொல்லியும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்காங்க. 1 2 3 4 14. அப்ப மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ல பொறுத்தவரை மைக்ரோ டீச்சிங்னா நுண்ணிலை கற்பித்தல் அப்படிங்கிறோம். நுண்ணிலை கற்பித்தல். அப்ப பாசினா 3 13ல முடியுது. 13 ஸ்கில் இருக்கு. பாசி கருத்துப்படி நுண்ணிலை கற்பித்த திறன் எத்தனைன்னா 13. ரேவன் கருத்துப்படி எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 14. அந்த துணைக்காலோடு சேர்த்து எழுத்தே ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது படிக்கிறது. அப்போ மைக்ரோ டீச்சிங்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பிஎட் படிச்ச அத்தனை டீச்சரும் 5 அல்லது 10 மாணவர்களை கொண்டு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஒவ்வொரு ஸ்கில்லா டெவலப் பண்ணும். பாடம் ஆரம்பிக்கும் திறன், பாடம் முடிக்கும் திறன், வினா கேட்டல், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன், வலுவூட்டல் திறன், அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லா நம்ம பயிற்சி எடுத்துட்டு ஒட்டுமொத்தமா சந்திரமுகியா மாறும்போது, ஒட்டுமொத்தமா டீச்சரா மாறும்போது இந்த 13 ஸ்கில்லையும் பயன்படுத்தி நம்ம போர்டில் நின்று பாடம் நடத்துறோம். கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு நம்மள பிஎட்ல ட்ரெயின் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ இது மைக்ரோல சின்னதாக கத்துக்கிறோம். ஒரு ஹோல் கிளாஸ் ரூம் வச்சு படிக்கும் போது மேக்ரோ பேரிலை கற்பித்தல் அப்படிங்கிறாங்க. இது நுண்ணிலை, அது பேரிலை கற்பித்தல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாயிண்டோட தற்சமயத்துக்கு நம்ம இதை நிறுத்தலாம். ஸோ இதுவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 கிளாஸ் வீடியோவை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு வெப்சைட்ல பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுறோம். இதையும் அதையும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த நாள் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம். தற்சமயத்துக்கு இந்த இடத்துல கிளாஸ் முடிக்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? டன்னா? எஸ், முடிச்சிடலாம்.